எல்லோருக்கும் வணக்கம். சிறப்புமிக்க ஈரோடு புத்தக திருவிழாவில் நான் இரண்டாவது முறையாக கலந்து கொள்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே மேடையில் அருமை நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுடைய அழைப்பின் பெயரால் ஈரோடு புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு ஒரு உரையாற்றினேன். ஈரோடு புத்தக திருவிழாவில் எப்படிப்பட்டவர்களை எல்லாம் பேச அழைக்கிறார்கள் என்பதை பற்றி அவர் மிக அழகாக எடுத்து சொன்னார். தேர்வு செய்து வந்தவர்கள் திரும்ப வராமல் அதே நேரத்தில் மிக விருப்பமான தலைப்புகளில் மிகச்சிறந்தவர்களை மட்டும்தான் பேச அழைக்கிறோம். தமிழகம் அறிந்த முக்கிய பேச்சாளர்கள் பலரையும் கொண்டு வந்திருக்கிறோம், பேச வைத்திருக்கிறோம். ஐயா அரு நாகப்பன் போல கண்ணதாசன் அவர்களோடு பழகிய மூத்த பேச்சாளர்களை எல்லாம் நாங்கள் மதிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும் என்பதற்காக அழைத்திருக்கிறோம் என்று சொன்னார். அந்த வகையில் நானெல்லாம் கொடுத்து வைத்தவன் என்னை 2வது முறையாக அழைத்திருக்கிறார். நான் ஸ்டாலின் குணசேகருக்கு நன்றி தான் சொல்லுவேன். இன்னொன்று, நான் தமிழகம் அல்ல உலக தழுவிய பல நாடுகளில் புத்தக கண்காட்சிகளுக்கு சென்றிருக்கிறேன். எங்கெல்லாம் புத்தக கடைகள் தென்படுகிறதோ, புத்தகம் இருக்கிறதோ, அது எல்லாம் தான் என் உலகம். சாலையில் நடந்து சென்றால் கூட என் கண்கள் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய புத்தக கடைகளைத்தான் தேடும். நான் அதை பற்றி ஒரு தொடர் எழுதினேன். சாலையோரம் இருக்கிற கடைகளில் வைத்திருக்கிற நடைபாதை புத்தகங்களுக்கு ஒரு எழுத்தாளர் பெயர் வைத்தார். என்ன பெயர் தெரியுமா? அவையெல்லாம் வீடு இல்லாத புத்தகங்கள் என்று சொன்னார். நமக்கு வீடு இருப்பது போல அந்த புத்தகங்களுக்கும் ஒரு வீடு வேண்டும். அது நம்முடைய வீடாக இருக்கலாம், நம் நண்பர்களின் வீடாக இருக்கலாம், நம் பிள்ளைகளின் வீடாக இருக்கலாம். புத்தகங்களுக்கு ஒரு வீடு வேண்டும் இல்லையா? அதை வாங்கி கொண்டு போய் உங்கள் வீட்டில் சேருங்கள். அப்படி சேராமல் சாலையில் நடைபாறை கதையில் போட்டுவிட்டால் அதெல்லாம் வீடில்லாத புத்தகங்கள் என்று. புத்தகங்களை நேசிக்கிறவன், புத்தகங்களோடு வாழ்கிறவன், புத்தகங்கள் துணையாக வளர்ந்தவன் என்பதால் புத்தக கண்காட்சிக்கு வருவதும் பேசுவதும் நண்பர்களை சந்திப்பதும் என் எழுத்தின் வழியாக அறிமுகமான வாசகர்களோடு உரையாடுவதும் தான் என் வாழ்க்கை. அரு நாகப்பன் அவர்கள் பேசிய உரை மிக நிகழ்ச்சியாக இருந்தது. ஒரு அற்புதமான ஒரு உரையை கொடுத்ததற்காக அவருக்கு தனிப்பட்ட முறையில் என் மனம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பேசியது அத்தனையும் அவர் வாழ்க்கையினுடைய அனுபவம், உண்மை. அதில் ஒரு வரி கூட மேடைக்கு பேசவில்லை. அவர் உண்மையில் அவர் தன் மனதில் இருந்த அந்த ஆற்றாமையை, ஆறாரணத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தி காட்டினார். ஒரு பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்றால் இப்படி மனதிலிருந்து தான் இருக்க வேண்டும் என்று நம்புவேன். அந்த பேச்சு என்னை மிகவும் தொட்டது. உண்மையில் நான் பேச நினைத்த விஷயத்துக்கு மிக நெருக்கமாக அவர் பேசினார் என்பதால் நான் அவரிடமிருந்து தான் என்னுடைய உரையை தொடங்க வேண்டும் என்று நினைத்தேன். ஈரோடு கல்வியில் சிறந்த மாவட்டம். நிறைய படித்தவர்கள் இருக்கிறார்கள். நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு புதிய புத்தகத்தையோ அல்லது ஒரு புதிய விஷயத்தையோ பேசுவதாக இருந்தால் எங்கே பேசலாம் என்றால் ஈரோடு மாவட்டத்தில் பேசலாம் என்றுதான் முடிவு செய்வேன். அவ்வளவு படித்தவர்கள், ஆழ்ந்து யோசிக்கக்கூடியவர்கள், விவாதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கல்வியின் மீது, அறிஞர்கள் மீது, தமிழின் மீது அக்கறை கொண்டவர்கள். தமிழகத்திற்கே ஒரு விடிவிளக்காக, வழிகாட்டியாக இருந்த ஐயா பெரியார் தோன்றிய மண் இல்லையா இது? அந்த பாரம்பரியம் உங்கள் எல்லோருக்கிடமும் இருப்பது என்பதால் இங்கே வந்து பேசும்போது எதை பற்றி பேசலாம் என்று கேட்டார். நான் சொன்னேன், வரலாறை பற்றி பேசுகிறேன். இலக்கியவாதிதானே, எழுத்தை பற்றி பேசலாமே, புத்தகங்களை பற்றி பேசலாமே, நிறைய வாசிப்பு அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதே, வாசிப்பு அனுபவத்திலிருந்து பேசலாமே என்றெல்லாம் ஆலோசனை சொன்னார்கள். நான் சொன்னேன், இல்லை, நாம் மறந்ததும் நினைவுபடுத்த வேண்டியதும், இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு அவசியம் என்று நான் கருதுவதும் வரலாறு தான் என்று. அவர் சொன்னதும் வரலாறு தான் நண்பர்களே. அவர் சொன்ன வரலாறு தமிழ் மேடையினுடைய வரலாறு, தமிழ் கவிதையினுடைய வரலாறு, கவிஞரோடு அவருக்கு இருந்த வாழ்வினுடைய வரலாறு. நான் சொல்ல போவது இந்தியாவினுடைய வரலாறு, தமிழகத்தினுடைய வரலாறு மட்டுமல்ல. எங்கிருந்து ஒரு வரலாற்றை தொடுவது? எது வரலாறு? ஏன் வரலாறு தேவை? எல்லோருக்கும் இந்த கேள்வி இருக்கிறது. வயதானவர்களை பார்த்து கேலி செய்கிறார்களே என்கிறார்களே, அந்த கேலி செய்பவர்களுக்கு ஒன்று தெரியாது. வயதானவர்கள் என்பது வயதாவதல்ல, அவர்கள் வரலாற்றின் அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவம் தான் அவர்களுடைய வரலாறு. அவர்களுக்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது, அது அவர்கள் வாழ்ந்து பெற்ற அனுபவத்தினுடைய சரித்திரம். அதை அவர்கள் பிள்ளைகளுக்கு, தெரிந்தவர்களுக்கு, அறிந்தவர்களுக்கு சொல்ல பார்க்கிறார்கள். உண்மையில் வரலாறை எங்கிருந்து பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், எதற்காக வரலாறு முக்கியமானது என்பதற்காகத்தான் நான் வரலாறு வழிகாட்டுகிறது என்ற தலைப்பில் பேசலாம் என்று நினைத்தேன். வரலாறு எப்படி வழிகாட்டும், அல்லது வரலாற்றுக்கு என்ன இடம் இருக்கிறது நம்மிடம்? சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு நீதியரசர், உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர், அவர் இந்தியாவினுடைய பெருமைமிக்க பிரதமரோடு ஒரு விழாவில் கலந்து கொள்கிறார். விழா மேடையில் வைத்து அந்த நீதியரசர் கண்ணீர் மல்க சொல்கிறார், இந்தியாவில் கோடிக்கணக்கான வழக்குகள் தேங்கி நிற்கின்றன.
விசாரிக்க முடியவில்லை, தீர்க்க முடியவில்லை. சாதாரண ஏழை எளிய மக்கள் நீதிக்காக காத்திருக்கிறார்கள். 5 கோடி வழக்குகள் தேங்கி இருக்கதாக சொல்கிறார்கள். தயவு செய்து நீதித்துறைக்கு அதிக கவனம் கொடுங்கள், நீதியை இந்த மக்களுக்கு கொடுங்கள் என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதி அரசர் பாரத பிரதமர் முன்பாக மன்றாடி ஒரு பொது நிகழ்ச்சியில் கண்ணீர் விடுகிறார். அதை நான் ஒரு தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்த போது எனக்கு தோன்றியது, இந்த கண்ணீர் வரலாற்றினுடைய கண்ணீர், நீதி மறுக்கப்பட்டவர்களுடைய கண்ணீர் என்பது இந்தியாவிற்கு புதிதல்ல. இந்தியா நீதி மறுக்கப்பட்ட ஒரு தேசம். நீதிக்காக போராடுவதும், நீதிக்காக யாசிப்பதும், நீதிக்காக காத்திருப்பதும், நீதி கிடைக்காமலே இறந்து போய்விடுவதும், தலைமுறை தலைமுறையாக நீதி மறுக்கப்பட்டு வாழ்வதும் தான் நம் வாழ்க்கையாக இருக்கிறது என்றால் இந்த வரலாறு எதில் உருவாக்கப்பட்டிருக்கு, எதில் கட்டப்பட்டிருக்கிறது தெரியுமா? நீதி மறுக்கப்பட்டதில் தான் கட்டப்பட்டிருக்கிறது. நீதி மறுக்கப்பட்ட நாம் சாதாரண மனிதர்கள் ஏதோ ஒரு சிறிய வழக்கிற்காக உள்ளூர் நீதிமன்றத்துக்கு போகிறோம். இன்னும் சிலர் அதிகாரிகள், வேறு தரப்பைச் சேர்ந்தவர்கள் வேறு நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். இந்தியாவில் சாதாரண குடிமகனும் சொல்கிறான், இந்திய அரசும் சொல்கிறது, எனக்கான நீதி கிடைக்கவே இல்லை, யாராவது நீதி வழங்குங்களே என்று. உண்மையில் பார்த்தால் நீதி சாஸ்திரங்கள் அதிகமுள்ள நாடு, நீதியை பாரம்பரியமாக கொண்ட ஒரு நாடு, நீதியின்படி வாழ வேண்டும் என்பதை ஒரு அறமாக கொண்ட நாடு இந்தியா. ஆனால் எதற்கு இப்படி நீதி மறுக்கப்பட்டு நீதி கிடைக்காமல் நீதி இல்லாமல் இருக்கிறார்கள்? நான் இதை பற்றி யோசித்தேன். ஒரு நாவல் எழுதியிருக்கிறேன், இடக்கை என்ற அந்த நாவலுடைய பெயர் இந்த ஆண்டு வெளியானது. இந்த நாவலை இடக்கை என்று பெயரிடும் போது எதற்காக இடக்கை என்று பெயர் வைக்கலாம் என்று தெரிந்தேன் தெரியும். நம்முடைய உடலிலே ஒரு அநீதி இருக்கிறது. நாம் வலது பக்கத்திற்கு கொடுக்கிற மதிப்பை இடது பக்கத்திற்கு கொடுக்கவே மாட்டோம். அது நம் உடலில் தான் இருக்கிறது அந்த கை. ஆனால் இடக்கை என்றால் நமக்கு அது அசூயையானது, தொடக்கூடாதது, மரபான செயல்களில் எல்லாம் எதையும் வலக்கையால் தான் செய்ய வேண்டும் என்கிறார்கள். பழக்கம்தான், பண்பாடு தான் வழக்கைக்கு முக்கியத்துவம் வருகிறது, எல்லாம் சரிதான். ஆனால் ஏதாவது ஒன்றை கீழே விழுந்தால் உடனே பற்றி கொண்டு துடிக்க முற்படுவது இடது கைதான். இடது கைதான் எல்லா விஷயங்களிலுமே நமக்கு தோழமையோடு இருக்கிறது. வலது கை என்ன செய்கிறது? பொய் கையெழுத்து போடுகிறது, சல்யூட் அடிக்கிறது, எல்லா விஷயங்களிலும் தந்திரத்தை மேற்கொள்வது வலது கை. ஆனால் வலது கைக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை உடலில் இடது கைக்கு கொடுப்பது இல்லை. இங்கெல்லாம் கூட ஒரு வழக்கம் இருக்கிறது, வலது கையில் தான் பணம் கொடுத்து வலது கையில் தான் வாங்க வேண்டும். விற்பனை செய்தால் கூட இடது கையில் பணம் கொடுத்தால் கோவித்துக் கொள்வார்கள். ஆனால் குஜராத்துக்கு போங்கள், அங்கே நீங்கள் இடது கையில் பணம் கொடுத்தால் இடது கையில் வாங்கிக் கொள்வார்கள். காரணம், இடது கையில் கொடுப்பதில் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அது லட்சுமி இடது கையில் கொடுக்கலாம் என்று. நமக்கு வலது கையில் இருப்பது போல அவர்களுக்கு இடது கையில் இருக்கிறது. உடலிலேயே ஒரு கை ஒதுக்கப்படுகிறது என்றால் இந்த சமூகத்திற்கு இடது கையாக யார் இருக்கிறார்கள்? யார் இடக்கையை போல ஒதுக்கப்பட்டு அசூயையாக நினைக்கப்படுகிறார்கள்? யாரை இடக்கையாக நாம் வைத்திருக்கிறோம் என்பதை பற்றித்தான் இந்த நாவல். இந்த நாவல் இந்திய வரலாற்றை பற்றிய நாவல். அதைத்தான் தொடக்கமாக கொள்ளலாம் என்று நினைத்தேன். அவுரங்கசீப் அவனுடைய இறுதி காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த நாவலில் நான் எழுதியிருக்கிறேன். இந்த நாவலில் அவுரங்கசீப்பினுடைய மரணத்தை ஒட்டி நடக்கக்கூடிய நீதி மறுக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய கதையை சொல்லும் போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதையை நான் அதில் எழுதியிருக்கிறேன். அந்த கதையை இந்த சபையில் அவசியம் நான் சொல்ல விரும்புகிறேன். 2 புழுக்கள் ஒரு சாலையில் போய்கொண்டிருந்தது. அந்த 2 புழுக்கள் போய்கொண்டிருக்கும் போது ஒரு மதிய நேரம் ஒரு தேர், வேகமாக வந்த தேர் ஒரு புழுவை அடித்து கொன்று விட்டு போயிடுச்சு. இன்னொரு புழு திரும்பி பார்க்க முன்னாடி தேர் சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு ஒரு புழு இறந்து விட்டது. இன்னொரு புழு திரும்பி பார்த்தால் அந்த புழு உயிர் இல்லை, அது ஆண், இறந்து போனது ஆண், உயிரோடு இருப்பது பெண். திரும்பி பார்த்துவிட்டு அந்த பெண் புழு யார் கொன்றார்கள் என்று தெரிவதற்கு முன்பாகவே போய்விட்டதே, யாருடைய ரதம் அது, ஏன் கொன்றார்கள், நாங்கள் ஓரமாகத்தானே சாலையில் போகிறோம், எங்களை ஏன் கொன்றார்கள் என்று நீதி கேட்கிறது. இது எங்கே நடக்கிறது தெரியுமா? காசியில் நடக்கிறது. காசிராஜன் அரண்மனைக்கு போய் அந்த புழு கதவை தட்டி நீதி கேட்கிறது. நீதி கேட்கும் போது அவன் சொல்கிறான், நீதி கேட்பது சரிதான், ஆனால் விசாரித்து யாருடைய தேர், யார் ஓட்டினார்கள், எதனால் கொல்லப்பட்டது என்பதையெல்லாம் விசாரித்து சொல்கிறேன், பொறுத்திரு என்று சொன்னால் அந்த புழு சொன்னது, பொறுத்திருப்பது என்றால் எவ்வளவு நாள் பொறுத்திருப்பது? நீதி கிடைப்பதில் காலதாமதம் கூடாது என்பதுதான் நீதிக்கு செய்கிற மதிப்பு. எவ்வளவு நாட்களுக்குள் நீங்கள் இந்த நீதியை தருவீர்கள் என்று கேட்டது. அவர் சொன்னார், அப்படி உறுதி சொல்ல முடியாது, விசாரிப்போம், கண்டுபிடிப்போம், குற்றவாளி யார் என்று தெரிந்தால் கைது செய்வோம், அவருடைய விளக்கத்தை கேட்போம், பிறகு முடிவு செய்வோம் என்ற போது அந்த புழு சொன்னது, அது முடிகிற வரை உன்னுடைய நீதிமன்ற வாசலிலே நான் இருப்பேன், என்றைக்கு நீதி கிடைக்கிறதோ அன்றைக்குத்தான் நான் வெளியே செல்வேன் என்றது. காத்திருக்கட்டுமே, ஒரு அற்ப புழுதானே, யார் அதை கவனிக்கப் போகிறார்கள் என்று விட்டுட்டாங்க. ஒரு வாரமானது, கண்டுபிடித்து விட்டார்கள், அது போனது மகாராணியினுடைய தேர்.
மகாராணி தான் வீடு திரும்பி வந்து கொண்டிருந்தார். ராணியினுடைய தேர்காலில் தான் அந்த புழு செத்திருக்கிறது. தேரோட்டி தான் அதை ஓட்டி வந்திருக்கிறான் என்று. ஆனால் ராணியை எப்படி தண்டிப்பது? ராஜாட்ட போய் சொல்றாரு மந்திரி, இப்ப மகாராணியை நாம் எப்படி தண்டிப்பது? அதுவும் ஒரு அற்ப புழுவுக்காக தண்டிக்கலாமா? அப்போது ராஜா கேட்டார், நீதி என்பது எல்லோருக்கும் பொதுவானது தானே? மகாராணியாக இருந்தாலும் தவறு செய்தால் நீதிமன்றத்துக்கு வர சொல்லி விசாரிக்க வைத்து தண்டனை வழங்க வேண்டும் என்று தானே என்று சொன்னபோது மந்திரி சொன்னார், அப்படி கிடையாது. நீதி சாஸ்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா? மன்னர்களாக இருந்தால், மன்னர்களுடைய பிள்ளைகளாக இருந்தால், மன்னருடைய துணைவியாராக, உறவினராக, கொள்வினை கொடுப்பினை செய்வோராக இருந்தால் அவர்களை தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நீதி சாஸ்திரம் சொல்கிறது. ஆகவே உங்கள் மனைவியை தண்டிக்க வேண்டாம், மாறாக தேரோட்டிக்கு 10 கசையடி தண்டனைகள் கொடுத்து விடலாம் என்று. ஆனால் தேரோட்டி இல்லையே, தேரை ஓட்டியது என் மனைவி சொல்லத்தானே அவன் வேகமாக ஓட்டுகிறான், அவன் மீது தவறில்லையே என்று மன்னர் கேட்டபோது அவர் மந்திரி சொன்னார், என்ன சொன்னாலும் ஒரு மகாராணியை தண்டிக்க முடியாது புழுவிற்காக என்று. நீதிமன்றத்துக்கு தேரோட்டி வர வைத்தான். 10 சவுக்கடி கொடுக்கப்பட்டது. புழு சொன்னது, நீங்கள் நீதியை மறைக்கிறீர்கள், மறைப்பதோடு ஒன்று செய்கிறீர்கள், என்ன தெரியுமா? அப்பாவியை குற்றவாளியாக்கவும் செய்கிறீர்கள். அப்பாவியை குற்றவாளியாக்கி விட்டு உரியவரை நீங்கள் விடுவிக்க பார்க்கிறீர்கள் என்று சொன்னது. அப்போது அவர் சொன்னார், உனக்கு தேவை நீதிக்கான தண்டனையா அல்லது உரிய குற்றவாளி தண்டிக்க வேண்டுமா? உரிய குற்றவாளி தான் தண்டிக்க வேண்டும். அது முடியாது, தண்டனை வழங்கப்பட்டு விட்டது. நேரடியாக அந்த புழு போனது, கங்கையிடம் போய் முறையிட்டது. கங்கை தாயே, நீதானே காசிக்கு தாயாக இருக்கிறாய், காசி ராஜனுக்கு நீதானே எல்லாமே, நீ சொல், உண்மையில் யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு என்று நீ எனக்கு சாட்சி சொல்ல வா என்று கங்கையை கூப்பிட்டது. கங்கை சொன்னது, உனக்கு தெரியாது, காசிராஜன் தான் என்னை ஆராதனை செய்கிறான், காசிராஜன் தான் தினமும் என்னை வழங்குகிறான், காசிராஜனின் பேரால் தான் ஆராய்ச்சி நடக்கிறது, அந்த அரசனுக்கு எதிராக நான் என்ன செய்ய முடியும் என்று. அதற்கு அந்த புழு சொன்னது, தண்ணீரிடம் எப்போதுமே யாசிக்கவே முடியாது, தண்ணீர் ஒன்றும் அவ்வளவு கருணையானது அல்ல, பல நேரங்களில் உலகத்தினுடைய முடிவு தண்ணீரால் தான் நடக்கும் என்று நம்புகிறார்கள், தண்ணீர் எவ்வளவு மிருதுவானதோ அவ்வளவு கடினமானது என்பதை நீ புரிய வைத்திருக்கிறாய். அப்ப என்ன பதில்? யாருமே அதற்கு நீதி கிடைக்காது என்ற போது தட்டி தட்டி கடைசி கடவுளுடைய கதவை தட்டிய போது கடவுள் கேட்டார், சாக வேண்டும் என்பது விதி என்றால் நீ அதற்கு எதுக்கு நீதி கேட்கிற? இருக்கட்டுமே, உங்கள் விதிப்படி சாகட்டுமே, ஆனால் என் கண் முன்னால் என் துணை பறி போனது என்றால் நான் அதற்கு நியாயம் பெற்றே தீருவேன், நீங்கள் வந்து எனக்காக பேசியே ஆக வேண்டும் என்ற போது கடவுளே அந்த சபைக்கு வந்தார். ஒரு அற்ப புழுவிற்காக காசிராஜனிடம் கேட்டார், நீதி தவறி நீ ஆட்சி செய்கிறாயா? சொல், யார் பக்கம் நீதி, யார் பக்கம் சரி, யார் பக்கம் தவறு? அவன் சொன்னான், எனக்கு தெரியும், அறிந்தேதான் தவறு செய்தேன், என் மனைவிதான் குற்றம் செய்தவள், அவளுக்கு தண்டனை கொடுக்கிறேன், அவளை அழைத்து வந்து சவுக்கடி தருகிறேன் என்ற போது இந்த புழு சொன்னது, உன் மனைவியை அழைத்து வா என்று. அழைத்து வந்தால் தண்டனை கொடுக்க சவுக்கடிக்கு சவுக்கை உயர்த்த போது புழு சொன்னது, வேண்டாம், நான் அவளை மன்னிக்கிறேன் என்று சொன்னது. சொல்லிவிட்டு சொன்னது, உலகிலே மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? குற்றம் செய்தவரை மன்னிப்பது தான் என்று சொன்னது. சொல்லிவிட்டு சொன்னது, இப்போது அவள் மகாராணியாக இருக்கலாம், ஆனால் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்பது ஒரு அற்ப புழுவிடம். ஒன்றை மறந்து விடாதீர்கள், நான் அற்ப புழுவாக இருக்கலாம், ஆனால் என் பக்கம் நீதி இருக்கிறது. இந்த நீதி இருக்கிற வரை அற்ப புழுவிற்கு ஒரு குரல் இருக்கும், அது ஒலித்துக் கொண்டுதான் இருக்கும். அதற்கு எந்த ஒரு மகாராஜனாக இருந்தாலும் ராணியாக இருந்தாலும் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கத்தான் வேண்டும். அந்த கதையை ஏன் எழுதினேன் தெரியுமா? இந்திய வரலாறு இப்படி நீதி மறுக்கப்பட்டவர்களுடைய, நீதி கிடைக்காத, என்றைக்காவது நீதி கிடைத்து விடாதா என்று காத்திருந்த மன்னர்களினுடைய வரலாறு, சாமானியர்களுடைய வரலாறு, ஏழை எளிய மக்களுடைய வரலாறு. இந்த கதையை ஒரு உதாரண கதையாக எழுதினேனே தவிர இது வரலாற்றில் யாருக்கு நடந்தது தெரியுமா? முகலாய வம்சத்தின் மாமன்னராக கருதப்படக்கூடிய ஷாஜகானுக்குத்தான் இது நடந்தது. ஷாஜகான் தன்னுடைய மனைவிக்காக ஒரு பெரிய தாஜ்மஹாலை கட்டினான். நமக்கு தெரியும், இந்தியாவினுடைய பேரழகுமிக்க கட்டடங்களில் ஒன்று தாஜ்மஹால். நாமெல்லாம் போகிற நேரத்தில் அங்கே போய் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். வீட்டில் அதனுடைய மாதிரிகளை வாங்கி வைத்திருக்கிறோம். காதலின் சின்னமாக தாஜ்மஹாலை கருதுகிறோம். ஆனால் உண்மையில் தாஜ்மஹால் காதலின் சின்னமா என்ன? 14 குழந்தைகளை பெற்றவள் மும்தாஜ். 14வது குழந்தை பெறுகிற போது அவளுக்கு பிரசவத்தில் உடல் நலிவுற்று இறந்து போனாள். அப்படி என்றால் அது தாய்மையினுடைய சின்னம் தானே. காதலனுடைய சின்னம் என்ன? 14 குழந்தைகளை பெற்றவளா காதலின் சின்னம்? இளம் பெண்ணில்லையே அவள்.
தன் மனைவியை நேசித்த ஒரு கணவனின் அடையாள சின்னம்தான் தாஜ்மஹால், காதலினுடைய சின்னம் அல்ல. இன்னும் சொல்லால் தாய்மையினுடைய சின்னம் என்று வைத்துக் கொள்ளலாம். இத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு இந்திய தாய் அவள். ஆனால் அவளுடைய பிள்ளைகளில் ஒருவனான அவுரங்கசீப் சொந்த தகப்பனையே சிறையில் அடைத்தான். அடைத்து விட்டு என்ன செய்தான் தெரியுமா? யார் ஆசை ஆசையாக தாஜ்மஹாலை கட்டினாரோ அந்த தாஜ்மஹாலுக்குள் ஒரு முறை கூட ஷாஜகான் உள்ளே போகவே இல்லை. வரலாறு என்ன நமக்கு நினைவூட்டுகிறது அல்லது வழிகாட்டுகிறது, பாடம் புகட்டுகிறது தெரியுமா? எதை ஆசை ஆசையாக நீங்கள் செய்கிறீர்களோ அதற்குள் உங்கள் காலடியே படாமல் கூட நீங்கள் தடுத்து நிறுத்திவிடப்படக்கூடும். இது வரலாற்றில் எடுத்து பார்த்தால் பலருக்கும் நடந்திருக்கிறது. தமிழக வரலாற்றில் பலர் அதை பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார்கள். இது நான் கட்டிய இடம், ஆனால் என்னை நுழைய விடவில்லை என்று. இது நான் விரும்பிய இடம், ஆனால் என்னை அனுமதிக்கவில்லை என்று. ஆனால் அப்படி என்றால் ஷாஜகான் என்ன செய்தார்? ஒரு கோட்டை மதிலில் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு சிறிய துவாரத்தின் வழியாக தூரத்தில் தெரியக்கூடிய தாஜ்மஹாலினுடைய அழகை நில ஒளியில் பார்த்து கொண்டே இருந்தார். அவருக்கு தோன்றியது அது ஒரு கண்ணீர் துளியை போல தோன்றியது. தன்னுடைய கண்ணீர் துளிதான் ஒரு வெண்ணிறமாக அப்படி எதிரே இருக்கிறது என்று அவர் நினைத்தார். தன் மகளை அழைத்து அவர் சொன்னார், என் மகன் அரியணையில் அமர்ந்து கொள்ளட்டும், இந்த முகலாய சாம்ராஜ்யத்துக்கே அவன் பாதுஷாவாக ஆளட்டும், ஆனால் ஒரே ஒரு முறை மட்டும் என்னை அந்த தாஜ்மஹாலுக்குள்ள அனுமதிக்க சொல், ஒரு முறை உள்ளே போயிட்டு வந்துடுறேன். அவன் அனுமதிக்க மறுத்தான். எல்லாவற்றையும் தாண்டி மகள் அந்த அவுரங்கசீப்பனுடைய சகோதரி அவுரங்கசீப்பிடம் முறையிட்டால் தந்தை இறந்து போகப் போகிறார். அவர் மாமன்னர், முகலாய வம்சத்தினுடைய மிகப்பெரிய அரசர், அவருக்கு இறுதி சடங்கு செய்ய வேண்டும். இறந்தால் பொதுவாக மன்னர் இறந்தால் தேசமே 7 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கும், தானம் வழங்குவார்கள், சடங்குகள் செய்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஏழைகளுக்காக நிறைய தான பொருள்களை கொடுப்பார்கள். அப்படியெல்லாம் மன்னர் இறக்கும்போது செய்ய வேண்டும். அப்பா இறுதி நிலையில் இருக்கிறார் என்ற போது அவுரங்கசீப் சொன்னான், கிடக்கட்டும் அந்த கிழவன், அவன் எனக்கு ஆட்சி தர மாட்டேன் என்று தானே சொன்னான், இனி எதற்காக அவன் இருக்கட்டும், கிடக்கட்டும் என்று அவனை ஒதுக்கிவிட்டார். அப்படித்தான் இறந்தார் ஷாஜகான். ஒரு பெரிய தேசத்தினுடைய ராஜா, முகலாய வம்சத்தினுடைய மகத்தான ஒரு பேரரசன் என்று சொல்லப்படக்கூடியவன் யாரும் இல்லாமல் நோயாளியாக ஒரு சிறைச்சாலை போன்ற ஒரு வீட்டினுடைய அறைக்குள் இறந்த போது அவன் மகள் போய் சொன்னால், அப்பா இறந்துட்டார், கடைசி காரியம் செய்யலாம், கூடாது என்று சொன்னான். ஒரு ஏழையைப் போல, சாமானியனைப் போல, பிச்சைக்காரனைப் போல இறந்த உடலுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ அவ்வளவு செய்தால் போதும் என்று ஷாஜகானுடைய உடலுக்கு எந்த இறுதி சடங்கும் நடக்கவில்லை. எளிமையான ஒரு ஏழைக்கு நடக்கிற சடங்கு போலதான் நடந்தது. ஒரு பேரரசனுடைய முடிவு அப்படித்தான் இருந்தது. அப்போ இந்த வரலாற்றில் அதை படிக்கிற ஒருவன் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? நீ பேரரசனாக இருந்தாலும் சரி, ஆனால் உன்னுடைய முடிவு ஒரு பேரரசனுடைய முடிவாக இருக்காது, சாமானியனுடைய முடிவாக, எதுவும் அல்லாமல் நீ கல்லறைக்கு போகிற வெறும் உடலாக இருக்கக்கூடும் என்பதை வரலாறு நினைவுபடுத்தவில்லையா? இவ்வளவு செய்து அவுரங்கசீப்புக்கு என்ன நடந்தது? அவனும் முதியவனானான், அவனையும் நோய்மை தாக்கியது, அவனும் தனிமையில் உழந்தான். அவனுக்கு இருந்த ஒரே பயம் என்ன தெரியுமா? தன்னுடைய தந்தையை தான் புறக்கணித்து கொன்றதைப் போல தன் பிள்ளைகள் தன்னை கொல்வார்களோ என்ற பயம். அதை நினைத்து நினைத்து வருந்தினான். கடைசியில் அவன் ஒரு உயில் எழுதினான். அந்த உயில் தான் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு உயில். என்ன உயில் சொல்கிறது தெரியுமா? அந்த உயில் சொல்கிறது, நான் இறந்தால் என்னை நானே என் கையால் நெய்த துணியை கொண்டுதான் போர்த்த வேண்டும். நான் என்னுடைய தலைக்குள்ளா, நான் இந்த பிரார்த்தனைக்கு செல்கிற இஸ்லாமியர்களுக்காக தலைக்குல்லா செய்து தந்திருக்கிறேன். அந்த தலைக்குல்லாவில் விற்ற பணத்தில் தான் என் இறுதி காரியங்களை செய்ய வேண்டும். குரானை பிரதி எடுத்து கொடுத்து கிடைத்த காசில் தான் எனக்கான தானம் வழங்கப்பட வேண்டும். எல்லாம் சொல்லிட்டு அவன் கடைசியா அவர் சொல்றான், எனக்கு என்னுடைய கல்லறையை கூட பெரிய மாட மாளிகையாக பெரிதாக கட்டாதீர்கள், வெற்றிடத்தில் ஒரு சிறிய சமாதி எழுப்புங்கள் போதும் என்று சொல்லிவிட்டு என்னுடைய சமாதியை ஒட்டி ஒரு மரம் கூட வைக்காதீர்கள்னு சொல்றான். எதற்கு தெரியுமா? ஒரு மரத்தின் நிழல் சமாதியில் படுவதற்கு கூட அருகதையற்ற ஒருவன் தான் இங்கே இறந்து போயிருக்கிறான் என்று சொல்லட்டும் என்று. வரலாற்றில் மன்னனாக இருந்த ஒருவனுக்கு அப்படி ஒரு மரணம். மிக மோசமான, மிக துர்குணம் கொண்ட, தந்தையை கொன்ற பழிபாவம் மிக்க அவுரங்கசீப்பிற்கு இப்படி ஒரு முடிவு. இந்த வரலாறு நமக்கு எதை சுட்டி காட்ட வேண்டும்? அதிகாரம் அதிகாரம் என்று அதிகாரை தேடி ஓடுகிறீர்களே, உங்களுக்கு அதிகாரம் சொல்லுகிற ஒரே உண்மை என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கை இப்படித்தான் முடிய வேண்டும் என்று வரலாறு உங்களுக்கு பாடம் புகட்டவில்லையா? பின் ஏன் அதிகாரத்தின் மேல் முக்கம் போடுறீங்க?
பின் ஏன் அதிகாரத்தை கண்டு பயப்படுகிறீர்கள்? அதிகாரத்தை அடைந்துவிட அரியணையில் அமர்வதற்காக அத்தனை சதி ஆலோசனைகள். இந்திய வரலாற்றை படித்தவன் என்ற முறையில் நான் பல நேரங்களில் உறக்கமற்று தெரிந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? இவ்வளவு சகோதர கொலைகள், இவ்வளவு இரத்த கரைகள், இவ்வளவு படுகொலைகள், வரலாறு எல்லாம் ரத்தத்தாலே எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய கபாலங்களின் மீது தான் நடந்து போய் அரியணை ஏறி இருக்கிறார்கள் இந்தியாவில். இந்தியா ஒன்றும் சாத்வீகமான நாடல்ல. இந்தியாவிற்கு சாத்வீகத்தை அறிமுகப்படுத்தியது, அதை ஒரு அறநெறியாக ஆக்கியது, வழிநடத்தியது மகாத்மா காந்தி மட்டும்தான். அவர்தான் இந்தியாவிற்கு அகிம்சை என்ற ஒரு மாபெரும் நெறியை நமக்கு ஒரு அறமாக கொண்டார். நீதி மறுக்கப்பட்ட மனிதர்கள் எல்லா தேசத்திலும் எப்போதும் வாழ்கிறார்கள் என்றாலும் கூட இந்தியாவில் அதில் எண்ணிக்கை அதிகம். நமக்கு தெரியும், நம் காலத்தில் நீதி மறுக்கப்பட்டவர்கள் இன்னும் சிறைக்குள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வர முடியாத நிலை எதற்காக இருக்கிறது என்று நமக்கு தெரியும். ஆனால் அவர்களை நாம் விடுவிப்பது எளிதல்ல. மாறாக நாம் நீதிக்காக காத்திருப்பவர்களை பரிகாசம் செய்கிறோம். நீதி கிடைக்காமல் இறந்து போகிறவனை அவனுக்குத்தான் நீதி கிடைக்கவில்லையே என்று இந்தியாவில் ஒரு பழக்கம் இருக்கிறதாம். நான் படித்தேன். என்ன தெரியுமா? 7 தலைமுறைக்கு ஒருவன் நீதிக்காக காத்திருக்கலாமா. தன் காலத்தில் கிடைக்காவிட்டால் தன் மகன் காலத்தில், பேரன் காலத்தில், அவன் பேரன் காலத்தில் 7 தலைமுறையிலும் நீதி கிடைக்காவிட்டால் தான் அவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக அர்த்தமா. அப்படின்னா நம்ம எவ்வளவு வஞ்சகமாக, எவ்வளவு சூழ்ச்சியாக, எவ்வளவு அழுத்தமாக இந்திய தேசம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. நான் ஒரு வரலாற்று மாணவன் என்ற முறையில் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொண்ட பாடமெல்லாம் என்ன தெரியுமா? வரலாற்றை அடைவதற்காக மேற்கொண்ட துரோகம், வாழேந்தி சண்டையிட்ட அத்தனை பேரும் அதே வாளால் தான் மடிந்தார்கள். வன்முறை இவர்களுக்கு வழி திறந்து விட்டது என்றால் அதே வன்முறை தான் அவர்கள் வாழ்க்கையை மூடிவிட்டது. அவர்களை சமாதிக்கு அனுப்பியது இந்த அவர்கள் ஏற்படுத்திய வன்முறை தான் என்பதை வரலாறு காட்டுகிறது. வரலாற்றை எழுதுவதும், வரலாற்றை படிப்பதும், வரலாற்றை புரிந்து கொள்வதும், இன்னும் சொல்ல போனால் வரலாறு தருகிற பாடத்தை வாழ்வது என்பது நம் அனைவருக்குமான ஒன்று. காரணம், இந்தியாவுக்கு 2 பெரிய இதிகாசங்கள் இருக்கிறது. ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். இந்த 2 இதிகாசங்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறது. என்ன தெரியுமா? நீதி கேட்பது தான் இந்த 2 இதிகாசங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை. நான் வேடிக்கையாக சொல்வேன், ஒரு வழக்கு ராமாயணம், அது என்ன? மனைவியை தூக்கி கொண்டு போய்விட்டான், அவனிடமிருந்து மனைவியை மீட்க வேண்டும், அது கிரிமினல் வழக்கு. குணசேகரனுக்கு தெரியும். மகாபாரதம் தன்னுடைய பங்காளியிடம் நிலம் கேட்கிறான், நிலம் தர மறுக்கிறார்கள், அது சிவில் வழக்கு. சிவில் வழக்கு என்றாலே நிச்சயம் இழுக்கத்தான் செய்யும், பெருசாகத்தான் இருக்கும். மகாபாரதத்தை படிப்பது எளிதில்லை. 2 வழக்கில், ஒரு வழக்கில் இந்த மனைவியை இழந்துவிட்டு மனைவிக்காக நீதி கேட்பவர் யார் தெரியுமா? ஸ்ரீராமன். கடவுளே பூமியில் மனிதனாக அவதரித்து வந்து மனிதனுக்கு நல்லறங்களை புகட்டுவதற்காக வந்த ஒரு கதாபாத்திரமான ஸ்ரீராமன் தான் நீதிக்காக கேட்கிறார். ஆனால் ஸ்ரீராமன் என்பதற்காக நீதி சண்டையிடாமலா கிடைத்தது? இல்லையே. அணி சேர்க்கவும், ஒன்று திரட்டவும், இன்னும் சொல்ல போனால் யுத்தம் செய்தும் தான் அவர் தன்னுடைய மனைவியை மீட்கும்படி இருந்ததே தவிர சமாதானத்தின் பேரால் அவருக்கு சீதை வழங்கப்படவே இல்லை. ஒன்று சொன்னார்கள், ராமனுடைய வில்திறத்தை காட்டுவதற்காக அவருக்கு அந்த போர் தேவைப்பட்டது என்று. அது கவித்துவமான கற்பனை. உண்மையில் நீதி கிடைப்பது என்பது எளிதே அல்ல. அது கடவுளாக இருந்தாலும் காத்திருக்கத்தான் வேண்டும். ராமனுக்குத்தான் இது நடந்தது என்றால் இன்னொன்று இதிகாசத்தில் கூட இருப்பது கிருஷ்ணர். அவரும் கடவுள்தான், கடவுளுடைய அவதாரம் தான். அவர்தான் நடுநிலைமையில் நின்று இருவருக்கும் இடையில் பேசுகிறார். 5 துண்டு நிலங்களையாவது கொடுக்கக்கூடாதா? 5 ஊர்களையாவது கொடுக்கக்கூடாதா? குறைந்தபட்சம் உங்கள் சகோதரர்கள் தானே விட்டு கொடுத்து வாழக்கூடாதா என்று. இல்லை, அங்கேயும் யுத்தம். யுத்தத்தினுடைய முடிவில் நீதி வென்றதா? இல்லை. கௌரவர்கள் எல்லாம் இறந்தார்கள், பாண்டவர்கள் வென்றார்கள். வென்று யுதிஷ்டன் பட்டமேற்க போகும்போது ஒருவன் கேட்டான், ஒரே ஒரு நிமிடம் நீ நின்று பின்னாடி திரும்பிப்பார், நீ யாருடைய பாதையில் நடந்து வருகிறாய் தெரியுமா? உன்னுடைய மாமன், உன்னுடைய மச்சான், உன்னுடைய அண்ணன், தம்பி, பங்காளிகள், உன்னுடைய உறவினர்கள் அத்தனை பேருடைய உடல் மீது தானே நீ ஏறி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாய். இவர்களையெல்லாம் கொன்றுவிட்டு உனக்கு ஒரு தேசம் தேவை என்றால் அந்த தேசத்தை எதற்காக ஆளப்போகிறாய் என்று கேட்டான். அப்ப நமக்கு இந்த 2 இதிகாசங்களும் நீதி கேட்பதைத்தான் சொல்கிறது. இந்தியாவிற்கு 2 பெரிய இதிகாசங்கள் நீதி கேட்பதை சொல்கிறது என்றால் தமிழுக்கு, தமிழுடைய காப்பியத்தில் மகத்தான காப்பியமான சிலப்பதிகாரம் நீதி கேட்கிற காப்பியம்தான் நண்பர்களே. அதுவும் நீதியைத்தான் நாடுகிறது, நீதியைத்தான் கேட்கிறது. நீதி மறுக்கப்பட்ட ஒரு பெண் நீதிக்காக ஒரு நகரையே எரித்த ஒரு வரலாறை பேசுகிறது. உலக வரலாற்றிலேயே ஒரு பெண் வெகுண்டெழுந்தால் ஒரு நகரமே எரிந்துவிடும் என்பதை காட்டுகிற ஒரே இலக்கியம் தமிழில் தான் இருக்கிறது. வேறெல்லாம் கிரேக்கத்தில் என்ன செய்வார்கள்? படையெடுத்து செல்வார்கள். ஹெலனை
தூக்கி கொண்டு போய் விட்டால் மிகப்பெரிய ட்ராய் யுத்தம் நடக்கும். ஹெலன் போராட மாட்டாள். ஹெலன் எதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் செய்ய மாட்டாள். ஹெலனை மீட்பதற்காக யுலிசியஸும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்துதான் போர் தொடுப்பார்கள். பெரிய யுத்தம் நடக்கும். யுத்தம் முடிந்து கடைசியில் அவளை மீட்பார்கள். ஆனால் நம்முடைய காப்பியத்தில் என்ன நடந்தது? சாதாரண வீடன்றி வேறு எந்த உலகமும் தெரியாத கணவனே எல்லாம் என்று வாழ்ந்த கண்ணகி தான் நீதி கேட்கிறாள். யாரிடம் கேட்கிறாள்? மதுரையை ஆண்ட மன்னனிடம் கேட்கிறாள். எனக்கு அந்த சிலப்பதிகாரம் படிக்கும் போதெல்லாம் ரொம்பவும் சிலிர்ப்பாக இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் எந்த பெண்களை பார்த்து இவர்களுக்கு உலகம் தெரியாது என்கிறீர்களோ அந்த பெண் மன்னனை பார்த்து கேட்கிறாள், உனக்கு தெரியுமா உன் மனைவியினுடைய சிலம்பு எது என்று. அப்படி என்றால் அவளுக்கு எங்கிருந்து அந்த துணிச்சல் வருகிறது? ஒரே விஷயம்தான் நண்பர்களே, நாம் நம் உடன் இருப்பவர்களை எப்போதுமே குறைவாக நினைத்து பழகிவிட்டோம் என்பதுதான் உண்மை. உண்மையில் தைரியமிக்க பெண் எங்கே தைரியம் தேவைப்படுகிறதோ அங்கே தன்னுடைய குரலை எழுப்புகிறாள். அவளுடைய அந்த உக்கிரமும் கோபமும் அவளுக்கு கிடைக்காத நீதியும் ஒரு நகரையே எரிக்கிறது என்றால் அது நமக்கு ஒரு பாடத்தை சுட்டி காட்டுகிறது. என்ன தெரியுமா? தவறாக ஒரு மனிதன் கொல்லப்படக்கூடாது, தண்டிக்கப்படக்கூடாது. அப்பாவியாக வாழுகிற ஒருவன் மீது பொய்க்குற்றம் சுமத்தி அவனை நாம் தண்டிக்க கூடாது. நீதி வழங்கப்படுவதுதான் ஒரு தேசத்தினுடைய மிகப்பெரிய விஷயம் என்று. ஒரு தேசத்தை ஆளுபவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த தேசத்தை உண்மையில் ஆளுவது அதனுடைய சட்டங்கள் தான் ஆளுகிறது. சட்டத்தை தான் நடைமுறைப்படுத்துகிற, உருவாக்குகிற, வழிகாட்டுகிற மனிதன் அதனுடைய பொறுப்பாளராக இருக்கிறார். அவர்தான் பிரதமர், அவர்தான் ஜனாதிபதி, அவர்தான் நாம் தேர்ந்தெடுக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே. சட்டம் தான் நம்மை ஆட்சி செய்கிறது, நீதி தான் நம்மை காக்கிறது என்றால் இந்த நீதி உண்மையில் எல்லோரையும் காக்கிறதா? நீதிக்காக எவ்வளவு பெரிய போராட்டம், எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு உயிரிழப்புகள், எவ்வளவு பேரை பார்த்திருக்கிறோம். திரும்பி பார்க்கிறேன் நான் வரலாற்றில். நான் பள்ளி மாணவர்களாக இருக்கும் போதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னை வசீகரிக்கிற இந்தியாவினுடைய மிக முக்கியமான இடம் எது தெரியுமா? ஜாலியன் வாலாபாக். ஜாலியன் வாலாபாக்கு போயிருக்கிறேன். அங்கே இருக்கிற அந்த சுவர்களில் குண்டடிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த குண்டு துளைத்த சுவரை பார்த்திருக்கிறேன். மாறி மாறி 1650 ரவுண்டுகள் சுடும்போது ஓட வழி இல்லாமல் கிணற்றில் போய் விழுந்து ஒருவர் மீது ஒருவராக இறந்து போனார்களே, அந்த கிணற்றை பார்த்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அந்த சின்னஞ்சிறிய சதுக்கத்துக்குள் ஒரு குருவிகளை சுடுவதைப் போல ஒருவன் தன்னுடைய தோட்டாக்களை வைத்து இந்தியர்களை மாறி மாறி சுட்ட அந்த அவலமிக்க அந்த இடத்தில் போய் நாம் கால் படுகிற நேரம் தான் தெரிகிறது இந்திய சுதந்திரம் எவ்வளவு மகத்தானது. அதை ஒரு மிட்டாய் கொடுக்கிற எளிமையான நிகழ்ச்சியாக மாற்றி விட்டோமே. இப்போ கூட அதை விட மோசம் என்னன்னா, அன்னைக்கு டிவியில் 4 படம் போடுவான் சார்னு சொல்கிறான் இந்திய சுதந்திரம் என்றால். அதை விட பெரிய மோசம் என்ன தெரியுமா? அன்றைக்கு மொழி தெரியாத நடிகர் நடிகைகள் எல்லாம் வந்து நம்மிடம் தன்னுடைய சுதந்திர போராட்ட அனுபவங்களை மகத்தான விஷயமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் நாம் ஒரு முறையாவது ஜாலியன் வாலாபாக்கு போய் பாருங்கள், அந்த இடத்தில் நில்லுங்கள், அந்த சுவரை தொட்டு பாருங்கள். அங்கு நடந்த படுகொலைக்கு என்ன பதில் என்று நாம் நம்முடைய மனசாட்சியை கேளுங்கள். அதற்கு யாரெல்லாம் உயிர் தியாகம் செய்தார்களோ அவர்களை நினைவு கொள்ளுங்கள். பஞ்சாபில் வாழக்கூடிய சீக்கியர்கள் அதை நினைவு கொள்கிறார்கள். நான் போயிருந்த நாளில் ஒரு பள்ளி வாகனம் வந்தது. பள்ளி மாணவர்கள் வந்தார்கள். அந்த பள்ளி மாணவர்கள் அந்த இடத்தில் பூங்கொத்துக்களை கொண்டு போய் வைத்தார்கள். மௌனமாக நின்று வணங்கினார்கள். எல்லாம் சின்னஞ்சிறு பிள்ளைகள். அதில் ஒரு சின்னஞ்சிறு சிறுமி சுவற்றில் கை வைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டு அழுகிறாள். நான் அந்த சிறுமியின் பக்கத்தில் போய் நின்றேன். ஆசிரியர் கேட்கிறார், ஏன் பாப்பா அழுகிற அப்படின்னு சொல்லி. அவள் சொல்லுகிறாள், இங்கே இந்த குண்டு ஒரு ஆள் மீது பட்டுத்தானே சுவரில் பட்டிருக்கிறது. ஆமா, ஒரு ஆள் மீது பட்டுத்தான் போய் அங்கே சுவரில் பட்டிருக்கிறது என்று. அவர் யார்? அவர் சொல்றாரு, அவர் உங்க தாத்தாவுடைய தாத்தாவா இருக்கலாம், அல்லது உங்க ஊர்க்காரராக இருக்கலாம், அல்லது உனக்கு தெரிந்தவராக இருக்கலாம். போது அவ கேட்கிறா, ஏன் கொன்னாங்க? அவளுக்கு வரலாறு தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறார், ஏன் கொன்னாங்க தெரியுமா? நாம அடிமைப்பட்டு கிடந்தோம், வெள்ளைக்காரர்களுக்கு அடிமையாக இருந்தோம். என்ன வேண்டுமானாலும் வெள்ளைக்காரன் செய்யலாம் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த துப்பாக்கி குண்டுகள் எல்லாம் சாட்சியாக இருக்கிறதுன்னு சொல்லும் போது அந்த பிள்ளை சொன்னது, இன்னொரு முறை நாம் அப்படி அடிமைப்பட்டு விடவே கூடாது என்று சொன்னது. அந்த ரத்தத்தில் இருக்கிறது, நாம் போராட பிறந்தவர்கள் அடிமைப்படக்கூடாது என்று. நண்பர்களே, நம்மை பிடித்த வெள்ளைக்காரர்கள் பெரிய படை கொண்டு பிடிக்கவே இல்லை. அதுதான் வரலாற்றில் நடந்த பெரிய விசித்திரம். மகாத்மா காந்தி வேடிக்கையாக ஒரு முறை சொன்னார், இந்தியாவில் வசிக்கிற அத்தனை பேரும் ஒரே இடத்தில் போய் எல்லோரும் ஒரே நேரத்தில் எச்சி துப்பினால் என்னாகும்? ஒரு பெரிய குளம் உருவாகும் இல்லையா? அந்த குளத்தில் இங்கே இருக்கிற எல்லா வெள்ளைக்காரனையும் மூழ்கி சாகடித்து விடலாம். அவ்வளவு கம்மி அவர்கள், அவ்வளவு அதிகம் நாம் என்று சொன்னார். ஆனால் எப்படி பிடித்தார்கள்? வெறும் மிளகிற்காக, வாசனை பொருட்களுக்காக, இன்னும் சொல்ல போனால் நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை கொள்ளையிடுவதற்காகத்தானே அவர்கள் வந்தார்கள்.
வந்து 300 ஆண்டுகள் நம்மை அடிமைப்பட்டார்கள். இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஏன் நடந்தது? காந்தி பஞ்சாபிற்கு வருவதாக இருந்தார், அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. காந்தி பஞ்சாபிற்குள் வரக்கூடாது என்று தடுத்தார்கள். வந்தால் அவர் இந்திய சுதந்திரத்தை பற்றி பேசுவார், பிரிட்டிஷ்காரர்களை எதிர்ப்பார், அவரை உள்ளே அனுமதிக்க கூடாது என்று தடுத்தார்கள். அப்போது காந்தி அனுமதியை மீறி வருவேன் என்றார், வந்தார், கைது செய்வோம் என்று சொன்னார்கள். இது பஞ்சாபில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் கோபத்தை உண்டாக்கியது. இந்தியாவிற்குள் இருந்து கொண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு யார் போவது போகக்கூடாது என்பதை தடுப்பதற்கு பிரிட்டிஷ்காரர்கள் யார் என்று கோபப்பட்டார்கள். கோபப்பட்ட அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷ்கார பெண்மணி, அவள் ஒரு பள்ளி ஆசிரியை, அவள் வரும்போது அவளை தடுத்து நிறுத்தி கேலி பேசிவிட்டார்கள், அவளை திட்டி அனுப்பிவிட்டார்கள். அவள் போய் சொன்னால் ஜெனரல் டயரிடம், ஒரு வெள்ளைக்கார பெண் பஞ்சாபில் வாழவே முடியவில்லை, இப்படியெல்லாம் நடக்கிறது என்றால் இந்த ஊரில் நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீர்கள் என்று ஒரு தடை சட்டம் கொண்டு வந்தார்கள். என்ன தடை சட்டம் தெரியுமா? எந்த வீதியில் வைத்து அந்த பெண்ணை கேலி செய்தீர்களோ அந்த வீதியில் இனிமேல் இந்தியர்கள் யாரும் நடந்து வரக்கூடாது, முழங்காலிட்டு தவழ்ந்து தான் வர வேண்டும் என்று. தவழ்ந்து வருவது என்றால் யார் வருவார்கள்? நாய் வரும், பன்றி வரும், அப்படி 4 காலில் வரக்கூடிய மிருகமாகத்தான் உன்னை நடத்துவேன் என்று அவன் ஒரு உத்தரவு போட்டான். இன்னொன்று என்ன செய்தான் தெரியுமா? யார் வீட்டிலும் பின் கதவு இருக்கக்கூடாது, எல்லா பின்கதவுகளையும் மூடி விடுங்கள், பின்கதவு இருந்தால் தானே தப்பி ஓடுவார்கள், பின்கதவுகள் எல்லா வீட்டிலும் மூடிவிடுங்கள் என்று உத்தரவு போட்டான். இன்னொரு உத்தரவு என்ன தெரியுமா? பள்ளிக்கு கல்லூரிக்கு போகிற யாராக இருந்தாலும் போவதற்கு முன்பு வெள்ளைக்கார அதிகாரியை பார்த்து ஒரு வணக்கம் வைத்துவிட்டு போகட்டும் என்று சொன்னான். இப்படி 1, 2 அல்ல, பஞ்சாபில் நடந்த அவமானங்கள், பஞ்சாபில் நடந்த மிக மோசமான கீழான செயல்களை கண்டு கொதித்தெழுந்துதான் அங்கே ஒரு கூட்டம் நடந்தது. ஜாலியன் வாலாபாக்கில் அமைதியான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் எந்த வன்முறையும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு சமய நல்லிணக்க கூட்டத்தை போல மிக அமைதியாகத்தான் தொடங்கியது. ஆனால் அவர்களை நம்மை எதிர்த்து ஒரு கூட்டம் நடத்துகிறார்களே என்பதற்காக கொல்ல வேண்டும் என்று நினைத்த டயர் தன்னுடைய படையோடு வந்தான். 1650 முறை துப்பாக்கி குண்டுகள் தீருகிற வரை சுட்டான். 1000 பேர் இறந்து போனார்கள் என்றார்கள். இன்றைக்கு வரைக்கும் முழுமையான புள்ளி விவரம் தெரியாது. இறந்த உடல்கள் எல்லாம் அங்கேயே கிடந்தது. சமீபத்தில் பஞ்சாபுக்கு போயிருந்த போது அங்கே ஒரு ஆய்வு மாணவி அளித்த ஆய்வை படித்து பார்த்தேன். அதில் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். அந்த இறந்து போன உடல்களில் தன்னுடைய கணவனை தேடிய ஒரு பெண்ணினுடைய கதையை எழுதுகிறார். இறந்த உடல்களில் கணவனுடைய உடல் எங்கே இருக்கிறது என்று தேடி ஒரு பெண் வரா. அந்த மைதானம் எங்கும் ஆட்கள் இறந்து கிடக்கிறார்கள். ஓடியவர்கள், தப்ப முடியாதவர்கள், குழந்தைகள், வயதானவர்கள் எல்லோரும் சுடப்பட்டு கிடக்கிறாங்க. அதை தேடுகிறாள். எல்லா உடல்களில் ஒரு உடல் கணவனுடைய உடல். ஆனால் அவளால் தூக்கி கொண்டு வீட்டுக்கு போக முடியாது. இரவு முழுக்க அந்த உடலை அணைத்தபடியே அவள் அந்த ஜாலியன் வாலாபாக் மைதானத்தில் படுத்து உறங்கி இருக்கிறாள். அவள் விடிகாலையில் எழுந்து வரும்போது அவள் சொன்னாள், இதற்கு பழி தீர்க்கிற, இதற்கு நியாயம் கேட்கிற ஒரு ஆண்மகன் கூடவா பஞ்சாபில் பிறக்கவே இல்லை. பஞ்சாபில் பிறக்கிற நாங்களெல்லாம் வீரர்கள், வெற்றிக்குரியவர்கள், போராளிகள் என்று சொல்கிறோமே, ஒருவன் கூடயா இதற்கு நியாயம் கேட்கக்கூடாது என்று. அந்த மைதானத்தில் ஒரு சிறுவனை போல ஓடித் தெரிந்த ஒருவன் தான் பின்னாளில் அதற்கு நியாயம் கேட்கலாம் என்று முடிவு செய்தான். அவன் உத்தம் சிங். அவன் இதற்காக லண்டன் போனான். தன்னுடைய பெயரை ராம் முகமது சிங் ஆசாத் என்று மாற்றிக்கொண்டான். அந்த பெயரிலே பாருங்கள் இந்தியா எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறது. ராம் முகமது சிங் ஆசாத். எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் தன்னுடைய பெயரில் ஒரு இடம். இந்தியர்கள் தான் நாங்கள் பழிவாங்க போகிறோமே தவிர எந்த தனிப்பட்ட மதத்தை சேர்ந்தவர்களும் அல்ல. லண்டனுக்கு போனான், காத்திருந்தான். இந்த உத்தரவு கொடுத்த டயரை கொன்றான். கொன்றுவிட்டு தப்பி ஓடவில்லை. மாறாக என்ன செய்தான் தெரியுமா? துப்பாக்கியை வெள்ளைக்காரரிடம் ஒப்படைத்து விட்டு, என்னை பிடியுங்கள், தூக்கிலிடுங்கள், ஆனால் ஒன்று மட்டும் செய்யார்கள், என் நாட்டிற்கு குற்றவாளியாக அனுப்பாதீர்கள், இங்கேயே கொன்று என் உடலை இங்கேயே புதைத்து விடுங்கள். அப்போ அவர்கள் கேட்டார்கள், நீ என்னப்பா பெரிய தேசபக்தன், தேச தியாகி என்கிறாய், ஆனால் பிடிபட்டு இங்கே வந்து இந்த ஊர்லேயே சாகணும்னு சொல்றியே. போது அவன் சொன்னான், என் தேசத்தையே நீ அடிமைப்படுத்திக் கொண்டாய், இறந்து உன் தேசத்தில் ஒரு 6 அடியாவது நான் அபகரித்துக் கொள்கிறேன் என்று சொன்னான். அந்த உத்தம் சிங்கினுடைய பெயரை இன்றைக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கு வைக்கிறார்கள். வைப்பதோடு என்ன செய்வார்கள் தெரியுமா? 10 வயசு சின்ன பையன் உத்தம் சிங் என்று பெயரிட்டவன் வந்தால் ஒரு 50 வயது பெரியவர் அவனுக்கு கைகூப்பி வணங்கி சல்யூட் அடிப்பார். அந்த பெயர் ஒரு மரியாதையினுடைய சின்னம், அடையாளத்தின் சின்னம். ஆனால் நமக்கு என்ன தெரிகிறது? வரலாறு, சுதந்திர போராட்டம், ஜாலியன் வாலாபாக் என்றால் பள்ளி பாடத்தில் 10 மார்க் கேள்விக்கு நாம் எழுதிய விடை என்றுதான் தெரிகிறது.
அந்த பாடத்தை நாம் பயில வேண்டாமா? போய் பார்க்க வேண்டாமா? பள்ளிதோறும் ஒவ்வொரு மாணவரையும் அழைத்து கொண்டு போய் இதுதான், இப்படித்தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது, ரத்தம் சிந்தித்தான் இது கிடைத்தது, இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. இன்றைக்கு எளிதாக பலரும் சொல்றாங்க, என்ன சார் சுதந்திரம்? ஒண்ணுமே இல்லை சார், வேஸ்ட், இதுக்கு பேசாம வெள்ளைக்காரனே இருந்திருக்கலாம். ஒரு நிமிடம் நீங்கள் அப்படி சொல்வதற்கு முன்பு உங்கள் மனசாட்சியை தொட்டு பாருங்கள். வெள்ளைக்காரர்கள் இருந்திருந்தால் நீங்கள் இன்றைக்கு இந்த நிலையில் இருந்திருப்பீர்களா என்ன? இன்னொன்று, இத்தனை ஆயிரம் மனிதர்கள் இறந்து அவர்களுடைய குருதி சிந்தி அவர்கள் நீத்த உயிரெல்லாம் எதற்காக? உங்களுடைய பரிகாசத்திற்காகவா? நண்பர்களே, இந்தியாவில் நாம் பிறந்ததற்காக எப்போதுமே நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஏன் தெரியுமா? உலகில் இத்தனை சிறப்பான பண்பாட்டு மிக்க, அறிவு திறன் மிக்க, இவ்வளவு வேறுபட்ட நிலப்பரப்பை கொண்ட வேறு ஒரு நாடு கிடையாது. அந்த வகையில் நாம் இந்தியர் என்பதற்கு பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் இந்தியாவினுடைய வரலாறு பெருமைக்குரியதல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்தியாவினுடைய வரலாறு சூறையாடப்பட்ட, அபகரிக்கப்பட்ட, யாரோ ஒருவரால் யாரோ ஒருவர் மீது போர் தொடுத்து பறிக்கப்பட்ட ஒரு வரலாறாகத்தான் இந்தியாவினுடைய வரலாறு இருக்கிறது. இந்த வரலாற்றில் வெளியிலிருந்து வந்து நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டவர்கள் ஒரு பக்கம் என்றால், உள்நாட்டில் ஒருவருக்கொருவர் சதி செய்து, ஒருவருக்கொருவர் காட்டிக் கொடுத்து, ஒருவருக்கொருவர் பதவிக்காக பரஸ்பர துரோகம் மேற்கொண்டுதான் நம்முடைய சக்தி பறிபோனது. இந்தியாவிற்கு திரும்ப வரலாறு புகட்டுகிற பாடம் என்ன தெரியுமா? சமாதானத்தோடு, நட்போடு, சகோதரத்தோடு நீங்கள் வாழாவிட்டால் மீண்டும் ஒரு முறை அப்படி ஒரு நிலைமை உருவாகாமல் இருக்காது என்பதைத்தான் வரலாறு சொல்லுகிறது. வரலாற்றில் நமக்கு முன்பாக வாழ்ந்த மன்னர்கள் எல்லாம் நாம் படிப்பது போல வரலாற்றில் அவ்வளவு நல்லவர்கள் இல்லை. அவர்கள் எல்லாம் நல்ல வேளை நம் பாடப்புத்தகத்தில் இடம்பெறவில்லை. எப்படிப்பட்ட மன்னர்கள் எல்லாம் இந்தியாவில் இருந்தார்கள் தெரியுமா? ஜுனாகட் என்ற ஒரு பகுதி இருக்கிறது குஜராத்தில். அங்கே ஒரு நவாப் இருந்தார். இந்த நவாப் ஒரு வித்தியாசமான மனிதர். அவரிடம் செல்வம், செல்வாக்கு எல்லாமும் இருக்கிறது. அவருக்கு ஒரே பொழுதுபோக்கு நாய் வளர்ப்பது. 8000 நாய்கள் வைத்திருந்தார். இந்த நாய்களுக்கு பெயர் வைத்து, நாய்களுக்கு தொட்டில் கட்டி கொடுத்து, நாய்களுக்கு படுக்கை அறை வைத்து எல்லாம் செய்த அவர் ஒரு நாள் தோன்றியது, நம்முடைய நாய்க்கு ஒரு பெண் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? உடனே அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தார், என் நாய்க்கு பொருத்தமான ஒரு நாயை தேடுகிறோம். என் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய யாராவது மன்னர் நாய் வளர்ப்பராக இருந்தால் அவர் தன்னுடைய நாயை என் ஆண் நாய்க்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று. அப்படி ஒரு சம்பந்தம் வந்தது. ராஜஸ்தானில் இருந்து ஒரு நாயை அதற்கு மணப்பெண்ணாக ஒத்துக்கிட வைத்தாங்க. உடனே இந்த ஜுனாகட் நவாப் என்ன செய்தார் தெரியுமா? 40 தட்டுகளில் வைரம், வைடூரியம், தங்கம் வைத்து மணப்பெண்ணுக்கு சீரனுப்பினார். அந்த மணப்பெண்ணான நாய்க்கு தங்கத்தில் உடை அணிந்து ஒரு ரயில் முழுவதும் அவர்களை வர வைத்து, ரயில்வே நிலையத்தில் பேண்டு வாசியம் முழங்க பொண்ணை கூட்டிகிட்டு வந்து 7 நாள் கல்யாணம் நடந்தது. இதையெல்லாம் விட வேடிக்கை, அந்த கல்யாணத்துக்கு தலைமை தாங்க போவதாக கர்சன் பிரபு பேரை அவர் அச்சிட்டார். கர்சன் பிரபுட்ட போய் சொன்னாங்க, நீங்கள் ஒரு திருமணத்தை நடத்த போகிறீர்கள், அது ஒரு ராஜா வீட்டு திருமணம், நீங்கள் தான் நடத்தி வைக்க வேண்டும் என்று தேதி கேட்டார், கொடுத்துட்டோம் அப்படின்னு. அவரும் நம்பினால் ஒரு பெரிய ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு போகிறோம்னா கடைசியாக தெரிந்தது மணமகன் ஒரு நாய், மணமகள் ஒரு நாய். இந்த 2 நாய்களுக்கும் திருமணம் செய்வதற்கு ஒருத்தன் முயற்சிக்கிறான். அதுக்கு நம்ம போனால் நம்மளுடைய வாழ்க்கை கேவலமாக முடிந்துவிடும் என்று கர்சன் பிரபு போகலை. மாறாக கர்சன் பிரபு இல்லாமல் இந்த திருமணம் நடந்து, விருந்து நடந்து, ஏழைகளுக்கெல்லாம் தானங்கள் எல்லாம் கொடுத்து, உச்சபட்சமாக கடைசியாக அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு மலை வாசஸ்தலத்திற்கு அந்த 2 நாய்களையும் ஒரு வாரம் ஹனிமூனுக்கு அனுப்பி வைத்தார். இதெல்லாம் எதுவுமே என்னுடைய கதையல்ல. இதெல்லாம் இந்திய வரலாற்றில், இந்தியாவில் சுதந்திரத்திற்கு முன்பு நடந்த உண்மையான சம்பவங்கள். வரலாற்றில் இடம்பெறாத, ஆனால் வரலாற்றில் இடம்பெற தகுந்த வேண்டிய முரண்கள். அப்ப இவன் ஆட்சியில இவன் நாய்க்கு இப்படி செய்கிறவனாக இருந்தால் இவன் மனிதர்களை என்ன செய்திருக்கிறான்? அந்த வகையில் அவன் உத்தமமான மனிதன். ஒரு மனிதனை கூட அவன் தன் கீழே வசிக்கிறவங்களை நேசிக்கவே இல்லை. அவனுக்கு அவன் வாழ்க்கை முழுக்க பிடித்த விஷயம் நாய்கள் தான். இந்த நாய்களுக்கு கிடைத்த மரியாதை கூட அந்த ஜுனாகட்டில் வசித்த மனிதர்களுக்கு கிடைக்கவே இல்லை. அவர்கள் ஏழைகளாக, தெருவில் அலைபவர்களாக, இன்னும் சொல்ல போனால் இந்த மன்னருடைய வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது நடந்து போனால் சவுக்கடி வாங்குபவர்களாக இருந்தார்கள். இப்படி 1, 2 அல்ல, 52 முக்கியமான சிறிதும் பெரிதுமான அரசர்கள் தான் இந்தியாவை ஆண்டு கொண்டார்கள். சுதந்திரம்னு ஒன்று வராமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்றால், இதை போல மோசமான, முட்டாள்தனமான, தன்னுடைய சுய லாபத்தை வேடிக்கைக்கு விளையாடுகிற ஒருவன் தான் நமக்கு ஆட்சி செய்பவனாக இருந்திருப்பான். அப்போதான் முடிவு செய்தார்கள், இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும் என்பது போது சுதந்திரம் அல்ல, ஜனநாயகம் வேண்டும்.
ஜனநாயகம் என்றால் சாமானிய மனிதர்கள், சாமானியர்களுக்கு அரசில் அதிகாரத்தில் பொறுப்பு வேண்டும். அவர்கள் எங்கே பிறந்திருக்கலாம், எப்படி வளர்ந்திருக்கலாம், எந்த நிலையில் இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் ஆட்சியில் அமர வேண்டும். அந்த ஜனநாயக பூர்வமான வழிகளை அவர்களுக்கு உண்டாக்கி தர வேண்டும் என்பதற்காக இந்திய சுதந்திரம் ஜனநாயகத்தை நோக்கியதாகத்தான் உருவானது, சர்வாதிகாரத்தை நோக்கியதல்ல. இதற்கு போராடிய நம்முடைய தேச தலைவர்களுடைய வரலாறு என்பது மிக 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 பெரியது. உப்பு வேலி என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, ராய் மார்க்கம் எழுதிய ஒரு புத்தகம். என்ன உப்பு வேலி? இந்தியாவுக்கு குறுக்கே உப்பை விற்கக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய ஒரு வேலியை வெள்ளைக்காரர்கள் உருவாக்கி இருந்தார்கள். உப்பில் தான் அவர்களுக்கு லாபம். எவ்வளவு லாபம்? லட்சக்கணக்கான ரூபாயை உப்பு வணிகத்தில் வெள்ளைக்காரர்கள் சம்பாதிச்சாங்க. ஐஸ் கொண்டு வந்து விற்று சம்பாதித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் இங்கே அவுரி செடியை பயிரிட்டு சம்பாதித்தாங்க. இந்தியாவினுடைய மஸ்லின் நெசவு நெய்யக்கூடிய அந்த மஸ்லின் துணியை கொண்டு போய் விற்று சம்பாதித்தார்கள். இந்தியாவில் செயற்கையாக பஞ்சத்தை உருவாக்கி இந்த பஞ்சத்தை காரணம் காட்டி இந்தியாவினுடைய தானியங்களை எல்லாவற்றையும் இங்கிலாந்திற்கு கொள்ளையடித்தார்கள். இந்த சாலை போடப்பட்டது, வசதிகள் செய்து தரப்பட்டது, கல்வி தரப்பட்டது, எதுவுமே இந்தியர்களுக்காக அல்ல, எல்லாமும் வெள்ளைக்காரனுடைய சுயநலத்துக்காக செய்யப்பட்டது. நாமும் கொஞ்சம் அனுபவித்திருக்கிறோம் என்பதற்காக நாம் எவ்வளவு விசுவாசம் காட்டுகிறோம் தெரியுமா? எல்லாமே வெள்ளைக்காரன் பண்ணது தாங்க. இங்கே இருக்கிற ரோடு அவன் போட்டதான், இங்கே இருக்கிற பள்ளிக்கூடம் அவன் போட்டதான், இங்கே இருக்கிற மருத்துவம் எல்லாமும் சரி. ஆனால் எதற்காக செய்தார்கள்? அவர்கள் தங்கள் அடிமைகளை முழு ஆரோக்கியத்தோடு வைத்துக்கொள்ள விரும்பித்தான் நமக்கு மருத்துவமனை அமைத்தார்கள். அவர்கள் அடிமைகள் அவர்கள் சொல்லுகிற பணியை பின்பற்ற வேண்டும் என்பதற்குத்தான் நமக்கு கல்வி கொடுத்தார்கள். லார்ட் மெக்காலே இருக்கிறார் இல்லையா? அவர்தான் கல்விக்கு நம்முடைய இந்திய கல்வியை உருவாக்கியவர். அவர்தான் இந்தியாவினுடைய பீனல் கோடையும் உருவாக்கியவர். ஐபிசியும் அவர்தான் எழுதினார், கல்வி சட்டத்தையும் அவர்தான் எழுதினார். ஒருவேளை ரெண்டும் தண்டனைக்குரியது என்பதால் தான் ரெண்டையும் ஒரே ஆளே எழுதினாரோ நம்ம. அப்ப ஏன் ரெண்டையும் ஒரே ஆள் எழுதுகிறார்? அவர் சொல்லுகிற கல்வி முறை மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை நாம் ஏன் பின்பற்றுகிறோம்னு பார்த்தா, அந்த கல்வி முறை வெள்ளைக்காரர்களுக்கு உரிய குமாஸ்தாக்களை உருவாக்குகிற கல்வி முறை. அவர் சென்னைக்கு தான் வந்து சேர்ந்தார். அந்த துரதிர்ஷ்டம் நம்மிடமிருந்து தான் தொடங்கியது நண்பர்களே. சென்னைக்கு வந்த அவர் கவர்னரை பார்த்து லெட்டர் கொடுக்கணும் போது கவர்னர் ஊட்டியில் இருந்தார். அவரை ஒரு பல்லக்கில் வைத்து 4 பேர் சென்னையிலிருந்து ஊட்டிக்கு தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போய் அவரை அங்கே இறக்கி விட்டார்கள். 7 நாள் பயணம், 7 நாட்களும் பல்லக்கில் வைத்து மெக்காலாவை ஒன்னா ஊராக கொண்டு போய் ஊட்டியில் விட்டு அவர் அதுக்கப்புறம் பொறுப்பேற்று கொண்டார். உண்மையில் நாம் அன்று சுமக்க துவங்கிய மெக்கானாயினுடைய பல்லக்கை இன்றைக்கு வரைக்கும் இறக்கி வைக்கவே இல்லை. அப்படி திரும்பவும் ஆங்கில வழி கல்வியை, ஆங்கிலேயர்களை, ஆங்கில மோகத்தை தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த மெக்காலே ஒரு குறிப்பு எழுதுகிறார். என்ன தெரியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை எல்லாவற்றையும் ஒரு பக்கமும், பிரிட்டனில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை ஒரு தட்டிலும் வைத்தால், ஒரு அலமாரியினுடைய ஒரு தட்டில் வைத்தால் நாங்கள் தான் அதிகமாக இருப்போம் என்று. ஆனால் வரலாறு என்ன சொன்னது தெரியுமா? இந்தியாவில் இன்றைக்கும் மகத்தான இலக்கியங்கள், உலகத்தினுடைய பேரிலக்கியங்கள் இருக்கிற நாடு இந்தியா தான். இந்திய இலக்கியங்களுக்கு ஒப்ப உயர்வே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கான மிகச்சிறந்த படைப்புகள் இந்தியாவில் இருக்கிறது என்பதைத்தான் காலம் நிரூபித்தது. பிரிட்டன்லேருந்து எந்த பெரிய எழுத்தாளனும் இன்று வரை வரவே இல்லை. அவர்கள் ஆட்சியாளர்களை புகழ்ந்து ஆட்சியாளர்களை பாராட்டுகிறவர்கள் தானே வர்றாங்க, பெரிய எழுத்தாளர்கள் வரவே இல்லையே. ஆனால் இந்தியாவில் எத்தனை மொழி, எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு மகத்தான எழுத்தாளர்கள். ஒரு பாரதி இங்கே இருக்கிறார், ஒரு தாகூர் நம்மிடம்தான் இருந்தார், கபீர். இந்தியாவினுடைய மகத்தான இப்படி சொல்லித்தந்த பெரிய பேராளுமைகள் எல்லாம் இந்தியர்கள். அவர்கள் அறிவை, ஞானத்தை, ஞானத்தின் வழியாக பெற்ற பேரனுபவங்களை இந்தியர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதன் முன்னால் பிரிட்டிஷ் ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த கல்வி முறை நமக்கு தந்த அந்த கல்வியை வைத்துக்கொண்டு, ஆனால் அவர்களுக்கு சமமான, இன்னும் சொல்ல போனால் அவர்களை விட அறிவில் உயர்ந்தவர்களாக நாம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறோம். நம்மளே ஒரு உண்மையை சொல்வேன். இந்தியாவில் ஒரு 2000, இப்போ நீங்கள் 2000க்கு நம்ம 2016 இருக்கோம். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி போங்க. அப்போ உலகத்திலேயே 2 நாடுகள் தான் மிகப்பெரிய நாடுகள். ஒன்று இந்தியா, இன்னொன்று சீனா. இந்த 2 நாடுகளை பார்த்துத்தான் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பிரமித்து நின்றன. இந்தியாவை போல சீனாவை போல ஆக மாட்டாமா என்று. 3ஆம் நூற்றாண்டில் அப்படித்தான், 5ஆம் நூற்றாண்டில் அப்படித்தான். எப்போது தலைமுறை மாறியது? 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் மேற்குலகம் வளரத் தொடங்கி நாம் கீழே போக தொடங்கினோம். ஆனால் உலகத்திலே 1வது இடத்தில் இருக்கக்கூடிய இந்தியா ஏன் கீழே போனது, அல்லது ஏன் இந்தியாவிற்கு இப்படி ஒரு இழிநிலை ஏற்பட்டது என்றால், அது உண்மையில் நாம் ஞானத்தில், அறிவில் குறைந்து போயில்லை. நம்மை சுரண்டி கொளுத்த வெள்ளைக்காரர்கள் அவ்வளவு தவறு செய்தாங்க. இன்னைக்கு நாம சொல்றோம் அரசியலில் லஞ்சம் வாங்கிட்டாரு, ஊழல் பெஞ்சிட்டாரு, நிறைய காசை சேர்த்துட்டாருன்னு. இவர்களுக்கெல்லாம் முன்னோடி யார் தெரியுமா?
வெள்ளைக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கதாநாயகனாக இருக்கக்கூடிய ராபர்ட் கிளைவ் தான் இந்தியாவில் அதிகம் ஊழல் செய்த முதல் கவர்னர் ஜெனரல். அவன் கவர்னர் ஜெனரலாக இருக்கும்போது இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வேலையாளாக இருந்து கொண்டு வேலை செய்ததோடு இல்லாமல் சொந்த லாபத்திற்காக கப்பல் விட்டு கிழக்கிந்திய கம்பெனிக்கு தெரியாமல் ஏராளமான பணத்தை கொள்ளையடித்து விட்டான் என்று அவன் மீது ஒரு நீதி விசாரணை நடந்தது. ஊழல் குற்றச்சாட்டுக்காக நீதி விசாரிக்கப்பட்ட முதல் நாள் நம்ம ஆட்கள் இல்லை, அது பிரிட்டிஷ்காரன் தான், ராபர்ட் கிளைவ் தான். விசாரிக்கப்பட்ட போது அவன் அந்த நீதிமன்ற நீதிபதிகளுக்கு கையூட்டு கொடுக்க முயற்சித்தான். அதற்கு சம்பந்தப்பட்ட ஜூரிகளை விலைக்கு வாங்கினான், தப்பி வர பார்த்தான். என்ன நடந்தது? கடைசியில் அவன் வாழ்க்கை மனநலமற்றவனாக ஒரு பைத்தியக்காரனை போல யாரும் இல்லாத வீட்டில் வறுமையில் கிடந்துதான் ராபர்ட் கிளைவ் செத்தான். இவனை இல்லாமல் இன்னொரு பெண் இருந்தாள். அவள் பாண்டிச்சேரியில் ஆண்டாங்க இல்லையா, பிரெஞ்சுக்காரங்க. அவர்களுடைய டூப்ளே என்பவனுடைய மனைவி லான் என்ற ஒரு பெண். அவ கணவன் அரசாட்சியில் இருக்காங்கிறதுக்காக, கவர்னராக இருக்கிறாங்கிறதுக்காக இந்த லான் என்னெல்லாம் செய்தாள் என்று அவள் கூடையே இருந்த அவளை பார்த்த வரலாற்று அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க. அவள் என்ன செய்வாளாம்? எல்லா அதிகாரத்தில் இருப்பவர்களையும் பதவியில் அமர்த்துவதாக இருந்தால் காசு வாங்குவாளாம். ஒரு அதிகாரத்தில் இருப்பவனுடைய மனைவி அதிகாரத்தில் இருப்பவன் பெயரை சொல்லி லஞ்ச ஊழலில் ஈடுபடுவது என்பதுக்கு அவள் தான் உதாரணம். அப்படி என்றால் வரலாறு நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது? நாம் யாரையெல்லாம் பெரிய ராபர்ட் கிளைவ் மாதிரி வரணும், டூப்ளே மாதிரி வரணும். டூப்ளே சிலை நீங்கள் அங்கே பாண்டிச்சேரிக்கு போனால் கடற்கரையில் பார்க்கலாம். அப்படி பார்க்கிற சிலையாக இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த கௌரவத்துக்கு உரியவர்கள் அல்ல. நீதி விசாரிக்கப்பட்டவர்கள், தண்டிக்கப்பட்டவர்கள், இன்னும் சொல்ல போனால் மிக மோசமான முன்மாதிரியான வழக்குகளில் சிக்கிக்கொண்டு கைது செய்யப்பட்டவர்கள். ஆனால் அவர்களை எல்லாம் நாம் நம்முடைய கதாநாயகர்களைப் போல நாம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். மாறாக யாரை நினைக்க வேண்டும், யாரை கொண்டாட வேண்டும் என்றால் இந்திய சுதந்திரத்திற்காக, இந்திய நலனிற்காக, இன்னும் சொல்ல போனால் இந்திய வரலாற்றினுடைய முக்கிய தூண்களாக இருந்தவர்களை நாம் மறந்துட்டோம். ஒரு உதாரணத்தை சொல்வேன். இந்தியாவில் நடந்த மகத்தான செயல்களில் ஒன்று என்று நான் எப்போதும் நம்புவது பூமிதான் என்ற ஒரு இயக்கம். இன்னைக்கு எத்தனை பேருக்குன்னு தெரியும்னு தெரியல. வினோபா காந்தியினுடைய மகத்தான காந்தியினுடைய சீடர்கள் ஒருவர், அவர் உருவாக்கிய பூமிதான் என்ற ஒரு இயக்கம். அது என்ன? இருப்பவர்களிடமிருந்து நிலத்தை வாங்கி இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் பூமிதான். அப்படி கேட்டா கொடுத்துருவாங்களா? எல்லாரும் சொன்னாங்க கேட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு. இவர் காந்தியவாதி இல்லையா? இவர் ஒரு முடிவு செய்தால் கேட்டால் நிச்சயம் கொடுப்பார்கள். யாருக்காக கேட்கிறோம், எப்படி கேட்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஊர் கூடி கேட்டால் பொது விஷயத்துக்கு இடம் தருவார்கள். கேட்கலாம் என்று கேட்டு லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இலவசமாக வாங்கி நிலம் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு விவசாயம் செய்வதற்கு கொடுத்தார். ஆனால் என்ன நடந்தது? அவர் காலத்திலேயே அது தோற்கடிக்கப்பட்டது. இன்றைக்கு கூட அந்த பூமிதான் நிலமெல்லாமும் இருக்கிறது. எதுவும் பூமிதான் இயக்கத்தாரிடம் இல்லை, அபகரிக்கப்பட்ட நிலமாக இருக்கிறது. இந்தியாவில் அல்ல, உலகத்திலேயே இதை ஒரு மகத்தான விஷயம்னு சொல்றாங்க. ஒரு தேசத்தில் ஒருவர் முன்னாடி மக்களிடம் நிலம் கேட்கிறார், நிலம் தருகிறார்கள், அதை வாங்கி இன்னொருவருக்கு கொடுக்கிறார் என்றால் அது ஒரு தேசத்திற்கே முன்மாதிரி. ஆனால் அதுக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கல. இன்னொன்று நடந்தது. இன்றைக்கு நாம் சுற்றுச்சூழலுக்காக போராடுகிறோம் இல்லையா? இந்த சுற்றுச்சூழலுக்கான முதல் போராட்டமாக நடந்தது சிப்கோ இயக்கம். காஷ்மீர்ல மரங்களை எல்லாம் வெட்ட வந்த போது சுந்தர்லால் பகுகுணா மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி மரங்களை கட்டி கொள்ளுங்கள், உங்களை வெட்டிவிட்டு மரத்தை வெட்டட்டும் என்று ஒரு இயக்கத்தை உருவாக்கினார். அந்த இயக்கத்தை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் மரத்தை சுற்றி கொண்டு மரத்தை வெட்டுவதாக இருந்தால் எங்களை வெட்டிவிட்டு மரம் வெட்டுங்கள் என்று மரம் வெட்ட வந்தவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். அந்த மரங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டது. அந்த மரங்கள் எல்லாம் இன்றைக்கு காஷ்மீரில் இன்னைக்கும் இருக்கு. அப்படி இருப்பதற்கு முதல் சுற்றுச்சூழல் அமைப்பிற்கான தலைவராக இருந்த சுந்தர்லால் பகுகுணாவை நம்ம பாடத்தில் தெரியுமா? தெரியாது. எல்லாவற்றையும் தாண்டி ஒரு எளிய விஷயம், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்பதற்காக விருதுநகரில் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார். நான் ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன். மாணவரிடம் கேட்டேன், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற ஒரு பெயர் எப்போது வந்தது? உடனே ஒரு மாணவன் சொன்னால், தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே தமிழ்நாடு தானே சார் பேரு. இல்லை நண்பா, தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயர் வருவதற்காக ஒருவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிருக்கிறார். இப்படி ஒரு கோரிக்கை பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்டது. அதற்கு முன்பு வரை தமிழ்நாட்டிற்கு பெயர் சென்னை ராஜஸ்தானி, மெட்ராஸ் பிரசிடென்சி. சென்னை ராஜஸ்தானி என்றால் 4 மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது. கர்நாடகம், கேரளம், ஆந்திரம், தமிழ்நாடு 4 ஒன்று சேர்ந்ததுதான். அதற்கு ஒரு முதல்வர் தான் இருப்பார். இந்த 4 மாநிலங்களுக்கும் சேர்ந்து ஒரு பெயர் தான் மெட்ராஸ் பிரசிடென்சி என்று.
ஆனால் ராஜ்யசபாவில் பூபேஷ் தாஸ் குப்தா என்ற மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த எம்பி எழுந்து கேட்டார், தமிழர்கள் வாழுகிற உங்கள் பகுதிக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கக்கூடாதா என்று கோரிக்கை வைத்தார். அண்ணா அப்போது ராஜ்யசபாவில் இருந்தார். அவர் சொன்னார், கம்யூனிஸ்டுகள் எதை சொன்னாலும் நாங்கள் மறுத்து பேசுவோம், இந்த விஷயத்தில் நான் கம்யூனிஸ்டுகளோடு ஒத்துழைப்பு தருகிறேன், அவர் சொன்னது சரி என்று சொன்னார். சொன்னதோடு வாக்கெடுப்பு நடத்தலாம் என்ற போது தமிழர்கள், தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ராஜ்யசபா உறுப்பினர்கள் எழுந்து கேட்டார்கள், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதால் என்ன லாபம், மெட்ராஸ் பிரசிடென்சினே இருக்கட்டும். அந்த வாக்கெடுப்பில் அது தோற்கடிக்கப்பட்டது. அப்போது அண்ணா மனம் வருந்தி சொன்னார், நான் முதலமைச்சர் ஆனால் நிச்சயம் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவேன் என்று. அண்ணா காலத்தில் தான் நண்பர்களே தமிழ்நாட்டிற்கு என்று பெயர் சூட்டப்பட்டது. ஒரு எளிய வரலாறு. இதற்கு உயிர் நீத்த மனிதர் என்ன செய்தார்? ஒரு பொது இடத்தில் போய், அவர் ஒரு காந்தியை பற்றுள்ளவர் என்பதால் காந்தியை போலவே உண்ணாவிரதம் இருந்து, தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வருகிற வரை நான் உண்ணாவிரதம் இருந்து சாவேன் என்று செத்தும் போனார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எங்காவது ஏதாவது ஒரு இடத்தில் அவருக்கு நாம் சிலை பார்க்கிறோமா? ஊருக்கு அவருக்கு சிலை வைத்திருக்கணும் இல்லையா? ஆந்திராவில் என்ன நடந்தது? ஆந்திரா மாநிலம் தமிழ்நாடு மாநிலமாக பிரிய வேண்டும் என்பதற்காக இவரை போலவே பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் இருந்தார். ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்டது. எல்லா ஊரிலும் பொட்டி ஸ்ரீராமுலுக்கு சிலை வைப்பதோடு அமரஜீவி பொட்டி ராமுலு என்று அவர் பெயருக்கு பின்னால் ஒரு பட்டமும் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற பற்று நமக்கு ஏன் இல்லை என்றால் இதெல்லாம் வரலாற்றில் இல்லை. நான் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதும் சொல்லுவேன், உங்கள் பள்ளிக்கூடத்தில் மாட்டி வைக்க வேண்டிய படங்களில் ஒன்று அவருடைய படம். ஆனால் அவருக்கு நீங்கள் அந்த இடத்தை கொடுத்தீர்களா என்றால் கொடுக்கல. ஏன்னா இதெல்லாம் பாடத்திலையும் இல்லை, தமிழ்நாட்டை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை என்று. ஆனால் நாம் வாழுகிற நாட்டில், நான் வாழுகிற ஊரில், நாம் வாழுகிற காலத்தில் எதெல்லாம் முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளாமல் நாம் வாழ்கிறோம் என்றால் உண்மையில் நாம் படித்தும் படிக்காதவர்களாக, இருண்ட மனதுடையவர்களாக, வரலாற்றை மறைத்து வாழ்பவர்களாகத்தான் அர்த்தம். நான் இதை பற்றி எழுதினேன் ஒரு பத்திரிகையில். உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு அவருக்கு இப்போது ஒரு மணிமண்டபம் அமைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொன்றையும் யாராவது சுட்டிக்காட்டி எடுத்து சொல்லி மேடைதோறும் பேசித்தான் செய்ய வேண்டுமா என்றால் நாம் வரலாறை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும், நம்மை சுற்றி வாழ்ந்த இது போன்ற மகத்தான மனிதர்களுடைய தியாகத்தை அறிந்து கொள்ளாமல் இருப்பதும், ஒருவேளை யாராவது எடுத்து சொன்னால் கூட இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, இதெல்லாம் தெரிஞ்சு என்னங்க போகுது, இனிமேல் தமிழ்நாட்டுக்கு என்ன பேர் இருந்தால் நமக்கு என்ன? ஏன், நான் தான் தமிழ்நாட்டில் இருக்க போகிறது இல்லையே, எங்கே போக போகிறீங்க? நான் படிக்கிற வரைக்கும் தான் சார் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு போயிடுவேன். உலகிலேயே வேறு எந்த தேசத்திலும் ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் நான் படிப்பதற்கு மட்டும்தான் இந்த நாட்டில் இருப்பேன், படித்த பிறகு இன்னொரு நாட்டிற்கு போய்விடுவேன் என்று சொல்வதே கிடையாது. நமக்குத்தான் அப்படி ஒரு பழக்கம். காரணம் என்னன்னா, இந்த ஊரில் இருந்து என்ன சார் இருக்கு, எதுக்கு இங்கே இருக்கணும்? இந்தியா என்ன அவ்வளோ பெருசான்? ஒரு முறை நீங்கள் இந்தியா எப்படி துண்டாடப்பட்டது என்ற வரலாற்றை நீங்கள் படித்திருந்தால் ஒருபோதும் இந்தியாவை விட்டு போக மாட்டீங்க. நான் சொல்லுவேன், என்னை நீங்கள் பல கோடி ரூபாய் கொடுத்து ஒரு நாட்டில் என்னை நீங்கள் வந்து வாழுங்கள் என்றாலும் நான் வாழ மாட்டேன், இந்தியாவில் தான் வாழுவேன், இது என்னுடைய நாடு. ஏன் தெரியுமா? நான் வரலாறை படித்திருக்கிறேன், எனக்கு தெரியும். உலக வரலாற்றிலேயே ஒரு நாடு ஒரு அந்நியரால் பிரித்து 2 துண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது இந்தியா மட்டும்தான். வேற எந்த நாட்டிலும் அந்த நாட்டில் வாழாத ஒருவன் அந்த நாட்டை 2 துண்டாக்குனதில்லை. ஆனால் இந்தியாவில் அப்படி நடந்தது. இந்தியாவையும் பாகிஸ்தானையும் 2ஆக பிரிக்கலாம் மவுண்ட்பேட்டன் நினைத்தார் இல்லையா? இந்த பணியை யாரிடம் ஒப்படைத்தார்? எப்படி நடந்தது? ஒரு வீட்டை பாகம் பிரிச்சுகிறதுனாலே எவ்வளவு கஷ்டம். ஒரு வீட்டை பாகம் பிரிப்பதாக இருந்தால் என்ன செய்வோம்? பொது மனுஷனை கூப்பிடுவோம். அவர் தெரிஞ்சவராக இருக்கணும், நல்லவராக இருக்கணும். இன்னும் சொன்னால் அவர் சொன்னால் 2 பக்கமும் கேட்டுக்கிறவங்களா இருக்கணும். ஒருத்தரை கூப்பிட்டா கூட பிரச்சனை வருங்கிறதுக்காக 2 பேரும் 3 பேரை கூப்பிடுவோம். கூப்பிட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? பட்டியல் எடுப்பார்கள். இருக்கிற பொருளெல்லாம் கொடுப்பா, அசைகிற சொத்து எது, அசையாத சொத்து எது, எது கொடுத்திருக்கிறீர்கள், எது வாங்கியிருக்கிறீர்கள், கடன் என்ன, எல்லாவற்றையும் எடுப்பார்கள். எடுத்துட்டு இதில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க, பசங்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வார்கள். கடைசியாக பிரித்து கொடுப்பார்கள். குடிக்கும் போது எப்படித்தான் சமாதானமாக சரியாக பிரித்து கொடுத்தாலும் யாரோ ஒருவருக்கு மனத்தடவு இருக்கும், எனக்கு கரெக்டாக கொடுக்கல, என்னையே குறைச்சி கொடுத்துட்டாங்க, என்னையே எங்கள் அப்பா ஏமாத்தாரு, எங்கள் அண்ணன் ஏமாத்தாரு, எங்கள் தாத்தா ஏமாத்திட்டாருன்னு. ஒரு வீட்டை பிரித்து கொடுப்பதாக இருந்தாலே இவ்வளவு பிரச்சனை வருது. ஒரு நாட்டை எப்படி 2 துண்டாக பிரித்து, இது பாகிஸ்தான், இது இந்தியா, இனிமேல் நீங்கள்லாம் இங்கே இருங்க, நாங்கள்லாம் அங்கே இருங்கன்னு ஒருத்தர் எப்படி முடிவு பண்ணார்? எவ்வளவு நாள் இருக்கும்? நான் பள்ளியில் படிக்கிற நாளில் இதை வரலாறு படிக்கும் போது என் ஆசிரியரிடம் கேட்டேன், இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் சார் எடுத்துக்கிட்டாங்க? ஒரு வீட்டை பிரிப்பதுக்கு பஞ்சாயத்து பேசினாலே 1 வாரம் பேச வேண்டியிருக்கே அப்படின்னப்பா. அவர் சொன்னார், 5 வாரங்களில் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்கப்பட்டது. 5 வாரம்.
5 வாரத்தில் 1.5 மாதத்துக்குள் அந்த அதிகார குழு கூடியது. ஒரு பெங்கால் கமிஷன், ஒரு பஞ்சாப் கமிஷன் என்று ஒரு கமிஷன் போட்டாங்க. 2 கமிஷனுக்கும் சிரில் ராட்கிளிஃப் என்று சொல்லப்படக்கூடிய பிரிட்டிஷ்காரன் வந்தான். அவனுக்கு 40,000 ரூபாய் மாச சம்பளம் கொடுத்தாங்க. அவன் மவுண்ட் பேட்டனுக்கு உறவினர், இங்கிலாந்து ராணிக்கு சொந்தக்காரன். வந்தான், உட்கார்ந்தான். அவனுக்கு இந்தியாவில் எந்த மாநிலமும் தெரியாது, எது பஞ்சாப் என்று தெரியாது, எது வங்காளம் என்று தெரியாது, எங்கே எந்த ஆறு ஓடுகிறது என்று தெரியாது. இந்திய வரைபடத்தை எடுத்தான், ஒரு கோட்டை போட்டான். இந்த பக்கம் பாகிஸ்தான், அந்த பக்கம் இந்தியா. எல்லாரும் அந்த பக்கம் போகிறவங்களாம் அங்கே போயிருங்க, இந்தியா போகிற இந்த பக்கம் வந்துருங்க. நம்ம ஊரில் வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒரு குரங்கு பூனைகளுக்கு இடையில் அப்பத்தை பங்கு வைப்பதாக சொல்லி 2 பக்கமும் தானே பிரித்து சாப்பிட்டது என்று. அந்த கதை தான் இந்தியாவில் நடந்தது. ஒரு கேள்வி கேட்பாடும் இல்லை. உறுப்பினர்கள் இருந்தார்கள். காங்கிரஸ் தரப்பில் 2 உறுப்பினர்கள், முஸ்லீம் லீக் தரப்பில் 2 உறுப்பினர்கள், 4 உறுப்பினர்கள் கொண்ட நிர்வாக குழு எல்லாம் அமைக்கப்பட்டது. ஆனால் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் ஒன்று கூடி, எங்க மாமனார் வீடு கல்கத்தாவில் இருக்கு, அதனால கல்கட்டாவை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருங்கன்னு ஒருத்தர் கேட்டார். உடனே ஒரு காங்கிரஸ் உறுப்பினர் கேட்டார், அது எப்படிங்க, எங்க சொந்தக்காரங்கெல்லாம் லாகூர்ல இருக்காங்க, எங்களுக்கு கொடுத்துருங்க. இவர்களுக்கு இவர்களுடைய உறவினர் இருப்பதால் அந்த இடம் இந்தியாவுக்கு வேண்டும், பாகிஸ்தானுக்கு வேண்டும் என்றார்களே தவிர உண்மையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும், பிரிக்க கூடாது என்று யாருமே சொல்லலை. இதில் அதிகம் பாதிக்கப்பட்டது பஞ்சாப். பஞ்சாப் 2 துண்டாக பிரியும் போது பஞ்சாபியர்கள் வணங்குகிற முக்கியமான குருதுவாரா எல்லாம் பாகிஸ்தானுக்குள்ள போயிடுச்சு. அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய குருதுவாக்கர்களுக்கு போவதற்காக, எங்களுடைய புனித யாத்திரையை மேற்பதற்காக நாங்கள் இன்னொரு தேசத்திடம் போய் கையேந்த வேண்டுமா? தயவு செய்து அதை எங்களுக்கு கொடுத்துருங்க. என்னப்பா வெள்ளக்காரன் சொன்னா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, பிரிச்சதுதான். இந்த அறிவிப்பை என்றைக்கு வெளியிட்டார்கள்? ஆகஸ்ட் 16ஆம் நாள் 1947 ஆகஸ்ட் 16ஆம் நாள் இந்த அறிவிப்பை ரெட்கிளிஃப் வெளியிட்டாரு. இந்தியாவும் பாகிஸ்தானும் 2 துண்டாயிருச்சு. இனிமேல் இங்க இருக்கவங்க அங்க போயிடணும், அங்க இருக்கவங்க இங்க போயிடணும். 6 மாச கால அவகாசம். உடனே இங்க இருப்பவர்கள் அங்கேயும், அங்க இருக்கவங்க அங்கேயும் போனாங்க இல்லையா? போவதுக்கு முன்பு 15ஆம் தேதி என்ன நடந்தது? ஒரு ஊர்ல இந்திய சுதந்திர கொடியேற்றி மிட்டாய் கொடுத்து சுதந்திரத்தை கொண்டாடினார்கள். மறுநாள் அந்த ஊர் பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. அப்ப எந்த ஊர் எங்க இருக்குன்னே தெரியாத ஒரு சுதந்திரத்தை நாம கொண்டாடணும். பிரித்து கொடுக்கப்பட்ட போது இவர்கள் அங்கேயும் அவர்கள் இங்கேயும் போவதற்காக கிளம்பும் போது 20 லட்சம் பேர் இடம்பெயர்ந்தார்கள். யோசித்து பாருங்க, 20 லட்சம் பேர் ஒரு ஊரை விட்டு, சொந்த நிலத்தை விட்டு, மண்ணை விட்டு, பிறந்த ஊரை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கும், பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கும் கால்நடையாக வந்தார்கள். ரயில் ஓடலை, வாகன வசதி இல்லை, வழியில் கலவரம் ஏற்பட்டது, கொல்லப்பட்டார்கள். பரஸ்பரம் 2 தரப்பிலையும் மாறி மாறி சண்டடைந்தது. 2 பக்கமும் கொல்லப்பட்டார்கள். 2 பக்கமும் அதிகம் பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா? பெண்கள். இந்திய அரசு ஒரு புள்ளிவிவரம் சொல்கிறது, 50,000 பெண்கள் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், அதன் வழியாக அவர்கள் கர்ப்பமானார்கள் என்று ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. இன்னொன்று, அவர்களுக்கு ஒரே நாளில் கருச்சிதைவு நடந்தது என்றும் சொல்றாங்க. அரசே இப்படி ஒரு புள்ளிவிவரத்தை கொடுக்குதுன்னா உண்மையிலே எவ்வளவு நடந்திருக்குன்னு பாருங்க. லட்சக்கணக்கான மக்கள், 2 லட்சம் பேருக்கு மேலாக கொல்லப்பட்டாங்க. வழியில் சவங்களுடைய அந்த படத்தை பார்த்துருக்கிறேன். லைஃப் அப்படிங்கிற மேகசின்ல ஒரு இஷ்யூ முழுக்க வந்திருக்குது. இந்த இந்திய பிரிவினையின் போது எடுக்கப்பட்ட உண்மையான புகைப்படங்கள். ஒரு முறை நீங்கள் பார்த்தால் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒருபோதும் இந்தியாவை மறக்கவே மாட்டாங்க. இவ்வளவு மனித இறப்புக்கு அப்புறம்தான் இந்த சுதந்திரம் நடத்திருக்கு, பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த எல்லையை பிரிந்த போது இங்க இருக்கிறவர்கள் அவங்க ஓடும் போது, இந்த ஒரு எழுத்தாளன் சதத் ஹசன் மண்டோங்கிற எழுத்தாளன் ஒரு கதை எழுதுனா. ஒரு பைத்தியக்கார விடுதி இருக்கு. அந்த பைத்தியக்கார விடுதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லையில் இருக்கு. இந்தியர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு வேண்டாம், பாகிஸ்தானே வச்சுக்கிட்டோம். பாகிஸ்தானிகள் சொன்னாங்க, எங்களுக்கு வேண்டாம், இந்தியாவே வச்சுக்கிட்டோம். பைத்தியக்கார விடுதிக்குள் இருக்கக்கூடிய ஒருவர், டோபா டேகா சிங் அப்படின்னு அவர் பேர். அவர் கேட்டார், என்னப்பா வெளியே சண்டை அப்படின்னு. தெரியல, திடீர்னு இந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் பாகிஸ்தானுக்கு போங்கிறாங்க, அந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் இந்தியாவுக்கு போங்கிறாங்கன்னு. அவர் சொன்னார், நம்ம இடம் அப்படி இருக்கு, திடீர்னு இந்தியா பாகிஸ்தான் எப்படி வந்துச்சு? இடம் தானே இருக்கு, மேலே பானம் கீழே பூமி, இதில் எது இந்தியா எது பாகிஸ்தான்? நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன், நான் எங்கள் ஊருக்கு போவேன்னார். அவர் ஊர் பாகிஸ்தானில் இருக்கு. அப்போ அவர்கள் சொன்னார்கள், அப்படி போனால் திரும்பி வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? இது எங்கள் வீடு, எங்கள் வீட்டுக்கு வருவேன், எங்கள் ஊருக்கு போவேன், நான் வர்றது போகிறது நீங்கள் யார் தடுக்க முடியும்? அவரை 2 பக்க இராணுவ வீரர்களும் அடித்து துரத்தும் போது உள்ளே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நல்ல வேளை நாமெல்லாம் உள்ளே இருக்கோம், வெளியே இருக்க எல்லாருக்குமே பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னார். பைத்தியம் பிடிச்சி திடீர்னு என்ன சொல்கிறான்னா, இவன் அங்கே போகாதேங்கிறான், அவன் இங்கே போகாதேங்கிறான். நேற்று வரைக்கும் அது என் சொந்த ஊர், நான் பிறந்த ஊர் போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி சொல்வதை அந்த எழுத்தாளன் கேலியாக சொன்னாலும் அவன் மனதில் என்ன வேதனை இருந்தது தெரியுமா? என்ன பைத்தியக்காரத்தனமான முடிவு இது?
இப்படி யாரோ ஒருவர் கிழித்த கோட்டையை நம்பிக்கொண்டு சகோதரர்களாக வாழ்ந்த நாம் பகைவர்களாக ஒருவரை ஒருவர் கொன்று அழித்து கொண்டு இவ்வளவு ரத்தம் சிந்தி இவ்வளவு பெண்களை பலிவிட்டு படிக்கும் போது நெஞ்சை உருக்குகிற ஒரு தகவல் படித்தேன். 1430 1 வயது 1.5 வயது குழந்தைகள் இந்த கலவரத்தில் கொல்லப்பட்டிருக்கு. அந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன பாவம் செய்தது? அவர்களுக்கு தெரியுமா இந்தியா எது, பாகிஸ்தான் எது, நான் எதற்காக கொல்லப்படுகிறேன்னு? ஆனால் அந்த குழந்தைகள் கொல்லப்பட்டது. அந்த குழந்தைகளுடைய உடலை புதைக்க வழி இல்லை. அதில் ஒரு குழந்தையினுடைய உடலை நாய் கவி கொண்டுகிற புகைப்படத்தை ஒருவன் படம் எடுத்திருக்கிறான். பார்த்தால் தெரியும் எவ்வளவு ரணம் அது என்று. இப்படித்தான் நண்பர்களே இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்தது. நமக்கெல்லாம் அந்த வலியே தெரியாது. காரணம் என்ன தெரியுமா? நாம் தென்கோடியில் இருக்கிறோம். எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த படையெடுப்பும் கிடையாது, எந்த எதிர்ப்பும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் வெள்ளைக்காரர்களுக்கு அதிகம் துதிபாடியது நாம் தான். நமக்குத்தான் ராவ் பகதூர் பட்டம், நமக்குத்தான் கான் பகதூர் பட்டம், நமக்குத்தான் பட்டங்கள், கௌரவங்கள், இதையெல்லாம் வாங்கி கொண்டு வெள்ளைக்காரர்களுக்கு துதிபாடினோமோ தவிர இந்த எல்லையில் அடைந்த இத்தனை 1000 பேர்களுடைய உயிரிழப்பு நமக்கு ஒரு தகவலாக கூட தெரியாது. ஆனால் அவர்கள் முடிவு செய்தார்கள். என்ன முடிவு தெரியுமா? நாம் இவ்வளவு பேரை இறந்து பெற்ற சுதந்திரத்தை இனி ஒரு முறை நாம் இழக்கக்கூடாது, எல்லையை காப்போம் என்று. ஒரு முறை நீங்கள் இந்திய எல்லைக்கு போய் பாருங்கள், அங்கே காவல் காக்கிறவர்களுடைய நடையில் தெரியும் நாங்கள் எவ்வளவு உயிரை இழந்து இன்று நடந்து கொண்டிருக்கிறோம் என்று. அந்த லயன் இருக்கு இல்லையா, இந்தியா பாகிஸ்தான் எல்லை கோட்டை பார்க்க போனேன். அந்த லைனுக்கு பேரே ரெட் கிளிஃப் லைன் தான். அந்த லைனுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 இராணுவ வீரர்களும் விரைப்பாக நின்றுட்டு இருக்காங்க. நடுவில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிற இராணுவ வீரர்களை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒரு சிட்டுக்குருவி மேலேயும் கீழையும் போயிட்டு வந்துட்டே இருந்தது. நான் அந்த குருவியை பார்த்து சொன்னேன், இப்படித்தான் இந்தியர்களும் இருந்தோம். ஆனால் இந்த எல்லை பிரிக்கப்பட்ட பிறகு இந்த குருவி குறிக்க சுதந்திரம் கூட நமக்கு இல்லை. சுதந்திரமாக பறக்கலாம். இத்தனை மொழி, இத்தனை பண்பாடு, இவ்வளவு வேறுபட்ட மக்கள் ஒன்றாக வசிப்பது உலகத்தில் வேறு எங்குமே கிடையாது. நீங்கள் இங்கிருந்து 8 மணி நேரம் போனால் வேறு மாநிலத்துக்குள்ளே போயிடுவீங்க. ஒரு பாஸ்போர்ட், ஒரு விசா எதுவுமே தேவை கிடையாது. உங்களுக்கு மொழி தெரியாது, பரவாயில்லை, உங்களை சகோதரர்களாக நடத்துவார்கள், உணவு தருவார்கள், உடை தருவார்கள். இந்தியா பூரா கையில் காசு இல்லாமல் சுற்றிவன். நான் சொல்கிறேன், நான் கையில் காசு இல்லாமல் போன நேரங்களெல்லாம் எனக்கு உணவு கொடுத்த ஒருவரும் என் சொந்தக்காரர் அல்ல, முகம் தெரியாத மனிதர்கள். இந்தியர்களைப் போல அன்பு செலுத்துகிற, நேசிக்கிற, பரஸ்பரம் மரியாதை தருகிற, அறியாதவரை உபசரிக்கிற ஒருவரை நான் பார்த்ததே கிடையாது. எத்தனையோ வீட்டில் சாப்பிட்ருக்கேன். அவர்கள் ஏன் சாப்பிடுகிறார்கள்? யாரோ ஒரு பையன் எங்கேருந்தோ வந்திருக்கான், இருக்கட்டுமே. ஒரு சம்பவத்தை சொல்வேன். ரயிலில் வந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒருவர் எனக்கு அந்த ரயிலில் 4.5 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வந்தேன். அவர் நின்று கொண்டிருந்தார், முதியவர். ஐயா உட்காருங்களேன் என்று சொன்னேன். அவர் ஒரு சீக்கியர். உடனே அவர் உட்கார்ந்தார். அவருடைய மகன் என்கிட்ட சொன்னால், எங்கள் அப்பாவுக்கு ஏன் சீட்டு கொடுத்தீங்க? உங்கள் அப்பா வயசானவராக இருக்கார், நான் 2 மணி நேரம் உட்காந்துருந்தேன், அதனால் உட்காரட்டுமே என்று. இல்லை, பெருந்தன்மை, பெரியவங்களை மதிக்கணும்னு தோணுது, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், அவர்களுக்கு பொதுவாக ஊரை சொன்னால் தெரியாது என்பதனால் நமக்கு அடையாளம் சொல்வதற்காக நான் தென்பகுதியிலிருந்து வர்றேன் அப்படின்னு. யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டான். நான் முதல்ல கேட்டேன், ஏன் தமிழ்நாடு என்று கேட்கிறீர்களே என்றப்போ அவர் சொன்னான், மரியாதையோடு பழகுவதற்கு தமிழர்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது, எனக்கு தெரிகிறது என்று சொல்லிட்டு அவன் சொன்னான், ஐ திங்க் யூ ஆர் ஃப்ரம் மெட்ராஸ் அப்படின்னா. இல்லை, நான் மதுரையிலிருந்து வருகிறேன்னு சொன்னேன். அவனுக்கு தெரியலை. ராமேஸ்வரம் அப்படின்னு கேட்டான். நியர் டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் பக்கம்தான் இருக்கிறோம் என்று சொன்னேன். சொன்ன உடனே அவன் கார்டை எடுத்து என்கிட்ட கொடுத்தான். கொடுத்துட்டு, எப்போதாவது நீங்கள் பஞ்சாபுக்கு வந்தால் என்னுடைய கிராமத்துக்கு வாருங்க, எங்கள் வீட்டுக்கு வாருங்கள், இன்று நீங்கள் என் தந்தைக்கு செய்த மரியாதைக்கு நாங்கள் ஏதாவது செய்வோம்னு சொன்னான். நான் அந்த கார்டை வாங்கிட்டு அடுத்த ஊரில் போய் இறங்கினேன். திடீர்னு தோணுச்சு, இப்பயே போய் பார்த்துடலாமே, இன்னொரு நாள் எதுக்கு? அதுதான் எழுத்தாளனுடைய மனம். அவன் ஊருக்கு போய் சேரக்கு முன்னாடி நானும் பின்னாடியே போயிட்டேன். அவன் சிரிச்சுட்டே கேட்டான், கார்டு கொடுத்தா வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், அப்படி வந்துடுவேன், நிறைய பேருக்கு நீ கார்டு கொடுக்குற, அவன் வரமாட்டான், நான் வந்துடுவேன்னு சொன்னபோது அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் வீட்டுக்கு என்னை அழைத்து போய், அவர்கள் பஞ்சாபியர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மகன் இராணுவத்துக்கு வேலைக்கு போனால், இராணுவத்திலிருந்து வீடு திரும்பி வரும்போது அவனை குருதுவாராவுக்கு அழைத்து போய் பத்திரமாக என் மகன் வீடு திரும்பி வந்திருக்கிறான் என்று ஓதி சர்க்கரை வழங்குவார்கள். அப்படி என்னை அழைத்து கொண்டு போய் அந்த தந்தை குருதுவாராவில் ஓதி எல்லோருக்கும் சர்க்கரை வழங்கி, இதுவும் என் பிள்ளை தான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறார். யோசித்து பாருங்கள், என்ன செய்தேன் நான் என் இருக்கையை ரயிலில் கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்ததற்காக ஒருவர் தன்னை என்னுடைய பிள்ளைகளில் ஒருவன் இவன் என்று சொல்கிறார் என்றால், இவ்வளவு பாசம், நேசம், அன்பு உள்ளவர்கள் தான் இந்தியர்கள். இன்றைக்கு நமக்கு என்ன இருக்கு? பக்கத்தில் ஒருத்தர் தாடி வச்சுட்டு உட்கார்ந்துருந்தா நம்ம பார்த்த உடனே பயப்படுறோம், டெரரிஸ்டாக இருப்பாரோ? எப்படி இந்த எண்ணம் வந்தது? அவர் நம்முடைய சகோதரர் இல்லையா?
நாம் உரிமையோடு மாமா என்றுதானே இஸ்லாமியர்களை அழைக்கிறோம். அவர்களை பார்த்தா இப்படி நாம் கேட்பது? இந்த துவேஷத்தை, இந்த ஒரு மோசமான எண்ணத்தை, இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய வெறுப்பை அறிந்தே நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்தியா அப்படியல்ல. நான் எத்தனையோ இஸ்லாமியர்களுடைய எளிய வீடுகளில் தங்கியிருக்கிறேன். அவர்களுடைய அன்பிற்கும் உபசரிப்புக்கும் உள்ளாகி இருக்கிறேன். அப்போதெல்லாம் நான் நினைத்துக் கொள்வேன், இந்தியர்கள் அப்படி பேதம் பார்ப்பதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அடிநிலைக்கு போக போக நாம் எல்லோரும் சகோதரர்கள் தான். இந்த ஒற்றுமையில் தான் நான் இந்தியா முழுக்க சுற்றி அடைந்த போது, இந்தியாவினுடைய குறுக்கும் நெடுக்காக போன போதெல்லாம் என்னை அழைத்து கொண்டு போனவர்கள், காட்டியவர்கள், இடங்களை சுட்டி காட்டியவர்கள், தங்க வைத்தவர்கள் எல்லோரும் சாமானியர்கள். அவர்கள் எல்லோருக்கும் இருந்த ஒன்று என்ன தெரியுமா? இவர்கள் பேசும்போது சொன்னார்கள் இல்லையா, எழுதுகிறவன் முக்கியமான மனிதன், எழுதுகிறவன் ஒரு தேடலில் இருக்கிறான், அவனுக்கு காட்டி கொடுத்தால் அவன் காலத்திற்கும் இதை நிலவரச் செய்வான் என்றுதான். அது எனக்கு அளிக்கப்பட்ட மரியாதை அல்ல, ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு சமூகம் அளிக்கிற மரியாதை. அந்த வகையில் எழுத்தாளர்கள் திரும்ப திரும்ப இந்தியாவினுடைய வரலாற்றை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை படிங்க, இதை பாருங்க, அதை செய்யுங்கிறாங்க. காரணம் என்ன? மறப்பது மக்களுடைய இயல்பு, நினைவூட்டி கொண்டே இருப்பது எழுத்தாளனுடைய கடமை. நீங்கள் எதையெல்லாம் மறக்கிறீர்களோ, நீங்கள் மறந்ததை எல்லாவற்றையும் எழுத்தாளர்கள் நினைவூட்டி கொண்டே இருப்பார்கள். ஆனால் நினைவூட்டுகிற போது வெறுமனாக நினைவூட்டாமல் அவர்கள் மிச்சம் வைத்த, அவர்கள் சொன்ன, அவர்கள் வாழ்க்கை நெறிகளை உங்கள் வாழ்க்கையிலும் பின்பற்றி பார்க்கலாமே என்பார்கள். இந்த கூட்டத்துக்கு வருவதற்காக நான் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். ஜெயகாந்தன் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். அவரும் தமிழகத்தினுடைய அமைச்சராக இருந்த கக்கன் அவர்களும் ஒரு நாள் ரயிலில் பயணம் செய்கிறாங்க. அவர் எளிமையானவர். கக்கன் உங்களுக்கு தெரியும், ஒரு எளிமையான ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்து தமிழகத்தினுடைய அமைச்சர்களில் ஒருவராக இருந்தவர். தூய்மையானவர், ஒழுக்கமானவர், நேர்மையான ஒரு மனிதர். அவர் மீது ஜெயகாந்தனுக்கு மிகப்பெரிய மரியாதை. ஜெயகாந்தன் அவரும் ஒன்றாக தங்குகிறார்கள். தங்கும்போது காலையில் ஜெயகாந்தன் காலையில் முகச்சவரம் செய்து கொள்வதற்காக ஒரு ஷேவிங் செட் எடுத்து வைக்கிறாரு, கிரீம் எடுத்து வைக்கிறார், லோசன் எடுத்து வைக்கிறாரு, நிறைய பொருட்களை எடுத்து வைத்துக்கொண்டு ஷேவ் பண்ணிட்டு இருக்காரு. கக்கன் பார்த்து சிரிக்கிறார். ஜெயகாந்தன் கேட்குறாரு, ஐயா ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு. ஏப்போ ஒரு சவரம் பண்ணுறதுக்கு இவ்வளவு பொருட்களா, அதுவும் வெளிநாட்டு பொருட்களாக வச்சுருக்கேன்னப்போ, நான் கொஞ்சம் அலங்கார பிரியன், அப்படித்தான் அலங்காரம் செய்து கொள்வேன். போது அவர் சொன்னாராம், நான் இப்போ செய்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு பிளேடை எடுத்து பாதியாக உடைத்து வெறும் பிளேடை வைத்துக்கொண்டு கடகட என்று 1/2 நிமிஷத்தில் முகத்தை சேவ் பண்ணி முடிச்சுட்டு, ஜெயிலில் இருந்தோம்ப்பா, இதை கற்றுக்கிட்டேன், மந்திரியானா அதை மறந்துடலாமா அப்படின்னு கேட்டாராம். தமிழகத்தில் யாரெல்லாம் அரசு பதவியில் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இவரும் ஒரு உதாரணம். இப்படியான மனிதர்களும் நம்மோடு தான் இருந்திருக்கிறார்கள். நாம் ஏன் அவர்களை எல்லாம் மறந்து விட்டோம்? கக்கன் அப்படிங்கிற பெயரே கூட இன்றைக்கு தலைமுறைக்கு தெரியாது. அவர் உருவம் தெரியாது, அவருடைய தியாகம் தெரியாது, அவருடைய மகத்தான பணிகள் நமக்கு தெரியாது என்றால் வரலாறை நாம் கற்க மறந்து விட்டோம் என்பதுதான் உண்மை. இவரை போல ஒருவரா சொல்லலாம். ஊருக்கு ஒவ்வொரு ஊரிலும் இப்படி தியாக சீலர்கள் நிறைய இருந்தார்கள். பேசும்போது ஐயா அவர்கள் சொன்னார் காமராஜரை பற்றி. நான் காமராஜருடைய ஊரை சேர்ந்தவன். நாங்கள் பள்ளிக்கு போகிற வழியில் காமராஜருடைய சிலையை கடந்துதான் போவோம். வேடிக்கையாக சொல்வோம், நாங்கள் பள்ளிக்கு செல்லவில்லை, காமராஜர் வழியில் செல்கிறோம் என்று. ஏனென்றால் காமராஜருடைய சிலை இருக்கிறது, கடந்து தானே போக வேண்டும், காமராஜர் வழியில் செல்கிறோம் என்று. காமராஜர் தான் தமிழகத்துக்கு கல்விக்கு கண் கொடுத்தவர். ஏழை எளிய மக்களுக்கு கல்வி. அவர் ஒரு திட்டம் கொண்டு வந்தார். 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு அரசு பள்ளி இருக்க வேண்டும், அப்படி பள்ளி இலவச பள்ளியாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று. ஆனால் அதற்கு நிதி இல்லை. நேற்று சுந்தர வடிவேலை கூப்பிட்டு சொன்னார், என்ன செய்வியோ தெரியாது, சாப்பாடு போடணும், பிள்ளைங்க படிக்கணும்னா சாப்பாடு போடணும், பசியோட பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க, நீ ஏதாவது செஞ்சு எப்படியாவது ஒரு புள்ளி விவரத்தை காட்டி நிதியை பெறுவதற்கு ஏற்பாடு செய்யினார். நிதி இல்லை, மறுத்து விட்டார்கள். அப்போ அவர் சொன்னார், குணசேகரன் போது கோரிக்கை வைத்தார் இல்லையா, அப்படி அவர் கோரிக்கை வைத்தார். தனம் உள்ளவர்கள், வசதியானவர்கள் முன்வைந்து இந்த மதிய உணவு திட்டத்திற்கு இலவசமாக மதிய உணவு போடுங்கள், நீங்கள் போடுவதை பார்த்தாவது அரசு பிறகு மாறட்டும் என்று. முதலில் மதிய உணவு போட்டது புரவலர்கள் தான் நண்பர்களே, அவர்கள் தான் முதலில் மதிய உணவு போட்டார்கள். அதை பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு போடலாமே என்ற போது எவ்வளவு செலவாகும்? 4 அணா செலவாகும்னு சொன்னாங்க. ஒரு பிள்ளைக்கு 4 அணா செலவாகும். அப்படி 4 அணா கூட இல்லாமல் என்னையா ஒரு கவர்மெண்ட்டு, இந்த கவர்மெண்ட்ல எதுக்கு கொடுக்குற சலுகை வேணாலும் நிறுத்து, பிள்ளைகளுக்கு சலுகையை கொடு என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். நிறைவேற்றணும் இல்லையா? கல்விக்கு தந்தை காமராஜர் என்றால் கல்விக்கு தாயாக இருந்து அதை நிறைவேற்றியவர் நேத்து சுந்தரவடிவேலு. ஊர் ஊராக போய் அவர் என்ன செய்தார், ஒரு கலெக்டரை கூப்பிட்டுட்டு ஒரு வேனில்
4 பெஞ்சு நாற்காலியை தூக்கி போட்டுட்டு எங்கே காலி இடம் இருக்கோ அங்கே பெஞ்சு நாற்காலியை போட்டு உடனடியாக கரும்பலையை வைத்து அதுதான் பள்ளிக்கூடம், இங்கே தான் பள்ளி நடக்கும் என்று சொன்னார். அந்த பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டது. அப்படி ஒரு பள்ளிக்கூடம் தான் அரசு பள்ளிக்கூடம். அப்படி ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்துத்தான் நான் உங்கள் முன் வந்து நிற்கிறேன். அப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு அரசு பள்ளிக்கூடங்கள் அமையணும், அரசு கல்வி உயரணும், அரசு இதில் படிக்கிறவர்களை அரசு எப்படி நடத்தியது? ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். எட்டயபுரத்தில் இப்படி ஒரு மதிய உணவு திட்டத்தை தொடங்க வேண்டும் என்பதற்காக அந்த ஊரில் மக்கள்லாம் போய் காமராஜரை பார்த்தார்கள். காமராஜர் சொன்னார், நான் வந்து தொடங்கி வைக்கிறேன், தேதி தருகிறேன், நீங்கள் தொடங்கலாம் என்று. உடனே அவர் சொன்னார், வேண்டாம், எங்களுக்கு யார் வேண்டும் தெரியுமா? நேத்து சுந்தர வடிவேலு வந்து தொடங்கி வைக்கட்டும், நீங்கள் வேண்டாம் என்று காமராஜர்கிட்ட சொன்னாங்க. அவர் சொன்னார், உடனே செய்கிறேன்னு சென்னைக்கு போய் நேத்து சுவை கூப்பிட்டு சொன்னார், எப்பா உன் தேதி ஒன்று ஒதுக்கி எட்டயபுரத்துக்கு போய் அதை திறந்து வச்சிருன்னு. அதற்கு அவர் சொன்னார், நீங்கள் முதலமைச்சர் கட்டளையிடலாமே, ஏன் என்கிட்ட பணிவாக கேட்குறீங்க? இதெல்லாம் உன் தேதியோ உன் பணியோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஊர் மக்கள் ஒரு நல்ல செயலை உன்னை கொண்டு தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், நீ போய் அதை தொடங்கி வை என்றார். தொடங்கி வைத்தார். ஒரு முதல்வர் தன் கீழே வேலை பார்க்கிற அதிகாரியிடம் பணிந்து சொல்வதும், பொது நலத்திற்காக விட்டு போகலாம் என்று இறங்கி வருவதும், நான் செய்யாத போது இது நடக்கக்கூடாது என்று நினைக்காமல் இருப்பதும் பெருந்தன்மையினுடைய அடையாளம். இப்படி காமராஜர், இப்படி பெரியார், இப்படி அம்பேத்கர் போன்ற முன்னோடிகள் பெற்று தந்த சுதந்திரம், பெற்று தந்த கல்விதான் என்னையும் உங்களையும் இங்கே உருவாக்கி இருக்கிறது. 10 புத்தகங்களுடைய பெயர்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதை சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். இது வரலாற்றை ஒவ்வொருவரும், புத்தக கண்காட்சி என்பதால் நீங்கள் வாங்க வேண்டிய வரலாற்றில் மிக முக்கியமான 10 புத்தகங்கள் நீங்கள் குறித்து கொள்ளலாம். ஒவ்வொன்றையும் தனித்தனியாகத்தான் சொல்வேன். முதல் புத்தகம் நள்ளிரவில் சுதந்திரம் என்ற ஒரு புத்தகம். இதை எழுதியவர் டொமினிக் லாப்பியர். இந்த புத்தகம் ஏன் படிக்க வேண்டும்? நான் சொன்னேன் இல்லையா, கண்ணீர் வருகிற அந்த இந்திய சுதந்திரம் எப்படி கிடைத்தது என்பதை, ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முன்பும் பின்பும் என்ன நடந்தது என்பதை 100% ஆவணங்களோடு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அது. அந்த ஒரு புத்தகம் படித்தால் போதும், நீங்கள் இந்திய சுதந்திரத்தை மறக்கவே மாட்டீங்க. அந்த புத்தகத்தை நீங்கள் படியுங்கள். இன்னொரு புத்தகம் இருக்கிறது, அது காந்தி சத்திய சோதனையை எழுதினார். அது மகத்தான புத்தகம். ஆனால் காந்தியை பற்றி ஒரு புத்தகம் எழுதினார். லூயி ஃபிஷர் என்ற ஒரு செய்தியாளர் காந்தியை பற்றி ஒரு புத்தகம் எழுதினார். காந்தி என்றுதான் அந்த புத்தகத்தினுடைய பெயர். அதைத்தான் பின்னாடி காந்தி திரைப்படமாக எடுத்தார்கள். அந்த திரைப்படம் எடுப்பதற்கு காரணமாக இருந்த காந்தி என்ற புத்தகத்தை தமிழில் தி.ஜ. ரங்கநாதன் மொழிபெயர்த்திருக்கிறார். அது கண்டிப்பாக வரலாறு படிக்கிறவர்கள் காந்தியை அறிந்து கொள்வதற்கு அவசியம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இன்னொரு புத்தகம் சமீபத்தில் படித்தேன், இன்றைக்குத்தான் அதை பற்றி தமிழ் ஹிந்து பேப்பரில் கூட எழுதினேன். சஞ்சீவ் சன்யால் என்ற ஒருவர் எழுதிய 7 நதிகளின் நாடு என்ற புத்தகம். இந்த 7 நதிகளின் நாடு என்ற புத்தகத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா? இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் சிங்கத்திற்கு முக்கியத்துவம் இருக்கிறது. சிங்காசனம் என்கிறார்கள், சிங்கம் இருக்கிறது. சிங்கத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வந்தது? சிங்கம் எப்படி இந்தியாவுக்கு வந்தது? உலகிலேயே சிங்கமும் புலியும் ஒரே இடத்தில் வாழ்கிற நாடு இந்தியாதான் என்று சொல்கிறார் சஞ்சீவ் சன்யால். எப்படி இந்தியாவில் புலியும் சிங்கமும் வந்தது, எப்படி இப்படி ஒரு தேசிய அடையாளமாக உயர்ந்தது என்ற வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சஞ்சய் சன்யாலை படிங்க. இன்னொன்று, நான் 2 புத்தகங்களை எழுதியிருக்கிறேன். 2ம் நான் பேசிய இந்த வரலாற்றை போன்ற புத்தகங்கள். எனது இந்தியா மறைக்கப்பட்ட இந்தியா என்ற 2 புத்தகங்கள், 2மே 500 பக்கங்களுக்கு பெரிதான புத்தகம். இன்னொரு புத்தகம் தமிழக வரலாறு என்ற ஒரு புத்தகம். தமிழகத்தில் வாழுகிறவர்கள் தமிழக வரலாற்றை படிப்பதற்கு மிகச் சிறப்பாக ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு இப்போது தமிழில் தேவதாஸ் மொழிபெயர்ப்பில் வந்திருக்கிற கோ ராஜையன் எழுதிய தமிழக வரலாறு. இன்னொன்று, இந்தியாவினுடைய கலை செல்வங்களை, கலை சிறப்புகளை, இந்தியாவினுடைய கலை மரபுகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் வியத்தகு இந்தியா. இதை எழுதியவர் ஏ.எல். பாஷம். இன்னொரு புத்தகம் டி.டி. கோசாம்பி என்ற ஒரு பெரிய வரலாற்று அறிஞர் எழுதிய பண்டைய இந்தியா. இந்த புத்தகமும் வரலாற்றை, பழைய இந்தியா எப்படி இருந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம். சிந்து சமவெளியை பற்றி நாம் உயர்ந்து பேசுகிறோம். ஆனால் அந்த சிந்து சமவெளியில் இருப்பதெல்லாம் திராவிட சான்றுகள் என்று ஒருவர் இன்று மெய்ப்பித்திருக்கிறார். அதையெல்லாம் ஆய்வு செய்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது சிந்து சமவெளி பண்பாடு திராவிட அடித்தளம் என்ற ஒரு புத்தகம். பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் எழுதிய மிக முக்கியமான புத்தகம். பாரதி புத்தகாலயம் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னொரு புத்தகம் தமிழ்நாட்டில் காந்தி என்ற புத்தகம். நம்ம ஊர்ல எல்லாம் காந்தி சிலை இருக்கும், காந்திக்கு அங்கங்கே வைத்திருப்பார்கள், கல்வெட்டு வைத்திருப்பார்கள்.
தமிழ்நாட்டிற்கு காந்தி எத்தனை முறை வந்தால், எங்கெல்லாம் போனார், என்ன பேசினார், யார் பார்த்தார்கள், யாரையெல்லாம் சந்தித்தார், எங்கெல்லாம் தங்கினார், எல்லாவற்றையும் ஒரே புத்தகத்தில் படிக்கலாம், தமிழ்நாட்டில் காந்தி என்று. அதை படித்தால் நீங்கள் அதற்கப்புறம் எந்த காந்தி சிலைக்கு போனாலும் நின்று ஒரு முறை கீழே எப்போது வந்தார் என்று பார்த்துத்தான் போவீர்கள். எங்கள் ஊரில் விருதுநகர், எங்கள் ஊரில் ரயில்வே நிலையத்துக்கு அருகே காந்திக்கு ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டில் காந்தி விருதுநகருக்கு வந்த நாளில் இந்த கல்வெட்டு வைக்கப்பட்டது என்று, அதற்கு கீழே ஒரு வரி இருக்கிறது, அன்று மழை பெய்தது என்று. நான் வேடிக்கையாக சொல்வேன், காந்தி எங்கள் ஊருக்கு வந்ததும் அதிசயம்தான், மழை எங்கள் ஊரில் பெய்ததும் அதிசயம்தான், ரெண்டும் கல்வெட்டில் பொறிக்க வேண்டிய செய்தி என்று. இப்படி இந்த வரலாற்றினுடைய மிக முக்கியமான இந்த 10 புத்தகங்கள், 10 சொல்லிட்டேன் இல்லையா, இந்த 10 புத்தகங்களை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் ஆரம்ப நிலையிலாவது வாசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு புத்தக கண்காட்சி என்பதால் இந்த புத்தகங்களை சொல்கிறேன். இந்த புத்தகங்கள் எல்லாமே இங்கேயே கிடைக்கும். இதில் எல்லாவற்றையும் வாங்க முடியாதவர்கள் ஒரு புத்தகங்களையாவது வாங்கி படியுங்கள். வரலாற்றை நினைவு கொள்ள வேண்டியதும் அதுக்கு அருகிற பாடத்தை வாழ்க்கையாக கொள்ள வேண்டியதும் நம் அனைவருடைய கடமை என்று சொல்லி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.